இப்போ ஷாலி, நீங்க லாஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டிங் பார்த்தீங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? வேற டவுட்ஸ் இருக்கா? இப்போ பார்த்த வரைக்கும் நீங்க கவர் பண்ண வரைக்கும் உங்களுக்கு வேற டவுட்ஸ் இருக்குங்களா? இல்ல மேம், ரெக்கார்டிங் இன்னைக்கு தான் பார்க்கலாம். சரி, ஓகேப்பா. சரி, இன்னைக்கு இது வரைக்கும் நடத்தினது எல்லாத்தையுமே இன்னைக்கு கவர் பண்ண ட்ரை பண்ணிடுங்க. இன்னைக்கு நாளைக்கு நான் வந்து மேக்ஸிமம் மண்டே ஈவினிங் இல்லைனா வந்து டியூஸ்டே வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் அனுப்புகிறேன். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட்டு இன்னைக்கு வந்து ஜெனரல் க்ளாஸஸ் வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஸோ தட் ஃபர்ஸ்ட் யூனிட் அண்ட் தேர்ட் யூனிட் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கான்ஸ்டியூஷனும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாஸும் இருக்குது. ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீக்லேயே வந்து ஒரு வீக் டேயில் வந்து உங்களுக்கு அட்மின் லா கவர் பண்ணிடுறேன். வீக் எண்டில் வந்து சாட்டர்டே சண்டே ஃபுல்லாகவே நம்ம வந்து கான்ஸ்டிஃப் மட்டும் பார்த்துக்கலாம். சாட்டர்டே 2 கிளாஸு, அப்புறம் சண்டேயில் ஒரு கிளாஸ் எடுத்துப்போம். அப்புறம் உங்களுக்கு சண்டே ஈவினிங் வந்து அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம இந்த 3 கிளாஸை எடுத்து நம்ம கான்ஸ்டி முடிக்க ட்ரை பண்ணுவோம். நான் ரஷ்அப்லாம் பண்ணல, ஏன்னா அது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் இது எல்லாமே. லைக் உங்களுக்கு வந்து எங்கே வந்து உங்களுக்கு வேக ஆகுது, இது போதும் இன்னைக்கு அந்த மாதிரி தோணலாம், நம்ம வந்து அன்றைக்கி அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டோ இல்லை எப்படி எந்த மாதிரி இன்டர்வல்ஸில் பண்ணுறதுன்றதை பார்த்து நம்ம முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஆல்சோ வந்து கிளாஸ் டைமிங்ஸ் வந்து ஹரிஷ் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ பிரச்சனை எங்கே என்னன்னா, இப்போதைக்கு நம்ம வந்து கம்மிங் வீக்ஸில் அதை வந்து நம்ம சரி பண்ணிடலாம். ப்ராப்பராக டைம் டேபிள் போட்டு இந்த டேட்டுக்கு இந்த கிளாஸ் தான், இந்த டைமில் தான் நடக்கும், யூஸ்வலாகவே இப்படி தான் நடக்கும்ன்றதை கொண்டு வரலாம் நம்ம. பட் இப்போ இது பிகினிங் ஸ்டேஜ்ன்றதுனால எல்லாருடைய அவைலபிலிட்டி பார்க்கணும், சப்ஜெக்டோடைய கம்பிட்டன்ஸ் இதை பார்க்கணும் நம்ம. ஸோ இதெல்லாமே இருக்குது. ஸோ பிகினிங் ஸ்டேஜுக்கு மட்டும் இப்படி இருக்கும், போக போக சரி பண்ணிடலாம். ஓகேயா? இப்போ நம்ம வந்து இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம வந்து எய்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் வரைக்கும் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் மண்டே கிளாஸ்லன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? எஸ் மேம், தெரியுது. ஓகே ஓகே நம்ம லாஸ்ட்டாக வந்து எய்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் வரைக்கும் பார்த்துருந்தோம். கரெக்டுங்களா? மண்டே அப்போ பார்த்துருந்தோம், போன மண்டே. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு உள்ள டவுட்ஸ் கண்டிப்பாக வரும். நீங்கள் என்னன்னு கேளுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரெஸ்ட் ஆஃப் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ். இதுக்குள்ளவே வந்து உங்களுக்கு இந்த புது சிலபஸில் ஜெனரல் ப்ராசஸ் ஆக்டையும் ஒரே சாப்டருக்குள்ளவே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போது ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து லீகல் டெர்மினாலஜிஸ் அண்ட் லீகல் மேக்ஸிம்ஸ். இந்த பார்ட் மட்டும் ஐ வாண்ட் யூ பீப்புள் டு ஸ்டடி. என்னன்னா, இப்போ இது எல்லாமே இப்போ இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு, இது எல்லாமே வந்து லாட்டின் டேர்ம்ஸ் இது எல்லாமே. ஸோ அதோடைய லிட்ரல் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தான் இந்த ரைட் சைடில் இருக்கிறது. ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் சொல்லி கொடுக்கணுன்ற அவசியம் இதில் இல்லை. ஸோ நீங்கள் வந்து அதை நீங்கள் ஃபுல்லாக எல்லா வார்த்தையும் பாருங்கள். அந்த வார்த்தையில் உங்களுக்கு புரியல, ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கேளுங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து லீகல் மேக்ஸிம்ஸ். இப்போ ஒவ்வொன்றுத்துக்குமே அதோடைய லிட்ரல் மீனிங் மட்டும் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் அந்த மொத்த லெசனையும் பார்க்கும்போது உள்ளேயும் பாருங்கள். இங்கே வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ நியூ சிலபஸில் வந்து 20 மார்க்ஸ் வந்து 20% வந்து 1 வேர்ட்ஸாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேபி அதுலலாம் இதை கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள்
ஒவ்வொரு லீகல் மேக்ஸிமையும் அதோடைய மீனிங்கோட சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அப்ப இதுல டவுட்ஸ் இருக்குங்களா? இப்போ இந்த 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 பார்ட் நீங்க படிச்சுட்டு நமக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க இதெல்லாம் மொத்த சாப்டரையும் படிங்க. உங்களுக்கு எங்கெங்க டவுட்ஸ் இருக்கோ நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே மேம். ஃபர்ஸ்ட் வந்து பேர் ஆக்ட் அண்ட் சைட்டேஷன் ஆஃப் கேசஸ். பேர் ஆக்ட்ன்றது உங்களுக்கு அந்த பேர் எடுத்துக்கோங்க. ஆக்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், பார்லிமெண்ட் வந்து பாஸ் பண்ற அவங்களுடைய பில்லு, லைக் அவங்களுடைய இன்டென்ஷனை வந்து கொலாபரேட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து அதை ஒரு பில்லா கொண்டு வருவாங்க. அதை வந்து ராஜ்யசபா அண்ட் லோக்சபால பாஸ் பண்ணுவாங்க. அது ரெண்டுத்துலையுமே குவாலிஃபை ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து பிரசிடென்ட் கிட்ட போகும். பிரசிடென்ட் அதில் அவருடைய சைன் அண்ட் சீலை போட்டாதான், தட் இஸ் அசென்ட்னு சொல்லுவாங்க. அதை பண்ணாதான் வந்து அது ஒரு ஆக்டா பாஸ் ஆகும். ஸோ அதில் அந்த ஆக்டுக்குள்ள எந்த டேட்லேருந்து எஃபெக்டிவ்னு போட்டிருக்கோ அதுலேருந்து நம்ம எந்த ரீஜனுக்கு அப்ளிகபிள்னு போட்டிருக்கோ அந்தந்த ஏரியாவில் அந்தந்த டேட்ல இருந்து அப்ளிகபிள் ஆகும். சரிங்களா? இப்போ பேர் ஆக்ட்னா என்ன? இப்போ வெறும்னே வந்து இது வந்து அவங்களுடைய ஒரு கோடிஃபைடு அப்டிராக்ட் லா மட்டும்தான். இதுல இன்டர்பிரிட்டேஷன்ற விஷயத்த நம்ம தான் பண்ணிக்கணும். இது ஒரு பேர் ஆக்ட், வெறும்னே இது ஒரு ஆக்ட், அவ்வளவுதான். ரிட்டன் ரூல்ஸ், இதோடைய நேச்சர் என்ன, நம்ம ஜூரிஸ்ப்ரூடன்ஸோட சேர்த்து நீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா கிளியரா புரியும். சரிங்களா? நீங்க அதை கம்ப்ளீட்டா அந்த அந்த வீடியோ கிளாஸ், இந்த சாப்டருக்கான வீடியோ கிளாஸ் இது எல்லாத்தையும் ஒன்னா ஒரே டைம்லயே வச்சு பார்த்துருங்க, கேப் விடாதீங்க. ஸோ தட் உங்களுக்கு அதே ஃப்ளோலே போகும்போது உங்களுக்கு புரிய வரும். ஸோ இது வந்து வெறும்னே ரிட்டன் ரூல்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த பேர் ஆக்ட்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும் பேர் ஆக்டை படிக்கிறதுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்பிரிட்டேஷனல் ஸ்கில்ஸு, நெக்ஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸு. காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸ்னா மொத்தமா ஒரு ஸ்கில்ல ஒரு ஆக்டை மொத்தமா படிக்கிறதுக்கான, மொத்தமா புரிஞ்சுக்கிறதுக்கான, ஒரு நிமிஷம். சாரி. ஒரு பேர் ஆக்டை படிக்கிறதுக்கான ஸ்கில்ஸ் என்னென்ன தேவைப்படும்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதை லிட்ரல் மீனிங்கில் புரிஞ்சுக்கிட்டு அதை இன்டர்பிரேட் பண்ண தெரியணும். அடுத்து வந்து காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கில்ஸ். காம்ப்ரிஹென்சிவ்ன்றப்போ உங்களுக்கு அதை ஒரு மொத்தமாக படித்து நம்ம எது எதுக்கெலாம் அப்ளிகபிள்னு புரிஞ்சுக்க தெரியணும். அண்ட் ஆல்சோ அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் கமாண்டிங் ஸ்கில்ஸ். ஸோ இது கமாண்ட் ஓவர் லாங்குவேஜ். ஸோ இதெல்லாம் இருந்ததுனா தான் நம்மளால பேர் ஆக்டை எஃபெக்டிவாக படித்து புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஒரு பேர் ஆக்டை எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பர்பஸ்க்காக, உங்களுக்கு என்ன என்ன இஷ்யூக்காக நீங்கள் படிக்கிறீங்களோ அதுக்கு சம்மந்தமான பேர் ஆக்ட் தான் படிக்கணும். முதல்ல அதை நம்ம பிரித்து பார்த்து அனலைஸ் பண்ணி இதுக்கு இந்த ஆக்ட் தான் அப்ளிகபிள்னு முதல்ல தெரிய வரணும் நமக்கு. நெக்ஸ்ட்டு அதோடைய கான்டெக்ஸ்ட், நம்ம வந்து அந்த எய்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷனில் பார்த்தோம். ப்ரியாம்பிள், லாங் டைட்டில், ஷார்ட் டைட்டில் இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாத்தையும் படிச்சுட்டு அந்த கான்டெக்ட்ல அதோடைய பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெஸ்ட் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸை நம்மளால படித்து புரிஞ்சுக்க தெரியணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பேர் ஆக்ட்ன்றது நம்ம சொன்னோம், அது வந்து வெறுமனே ஒரு ரிட்டர்ன் ரூல்ஸ் மட்டும்தான். ஸோ நம்ம வந்து இன்டர்பிரிட்டேஷனில் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து லிட்ரல் இன்டர்பிரிட்டேஷனுக்கு தான் கொடுக்கும். அந்த லிட்ரல் இன்டர்பிரிட்டேஷனில் நமக்கு தேவையான ஒரு பர்பஸ் கிடைக்கல
அது ஒழுங்கா இல்ல அப்படின்றப்ப மட்டும்தான் ரெஸ்ட் ஆஃப் த இன்டர்பிரிட்டேஷன் ரூல்ஸ் உள்ளவே வரும். பட் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து நம்ம லிட்ரல் ரூலுக்கு தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இங்க சைட்ல சவுண்ட் கேட்டுட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் மட்டும் அதை பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க வந்து லிட்ரல் இன்டர்பிரிட்டேஷன்ல தான் அந்த பேர் ஆக்ட் நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பேர் ஆக்ட் எப்படி படிக்கணும், நம்ம என்ன லைக் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு செக்ஷன் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ஆன் த ஹோலா இருக்கும், காம்ப்ரிஹென்சிவா இருக்கும். நம்ம அதை என்ன பண்ணணும்னா பிரேக் பண்ணி லைக் நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி இது வரைக்கும் நம்ம வந்து அதை பார்ட்டா பிரிச்சு அப்புறம் அதை ஒன்னொன்னத்தோட மீனிங்கும் தனித்தனியா புரிஞ்சுக்கிட்டு லாஸ்டா ஆன் த ஹோல் ஃபுல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்பதான் வந்து என்னென்ன ப்ரொவிஷன் எதுக்காக கொண்டு வந்தாங்க, எதெல்லாம் அதுல எக்ஸப்டட்ஸ், அதுக்கப்புறம் எதெல்லாம் வந்து அதுல இன்க்ளூசிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது நம்மளால ஆன் த ஹோலா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிட்டு தான் அப்ளை பண்ணணும். தட் இஸ் நத்திங் பட் அந்த அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் தான் சொல்றாங்க. அடுத்து இப்போ இங்க இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்போ ஒரு ஆக்ட்லயே உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 2 அமெண்ட்மெண்ட் 3 அமெண்ட்மெண்ட் கூட வரும். ஸோ நம்ம கரண்டா படிக்க வேண்டியது அந்த ஆக்ட்ல எந்த அப்டேட்டட் வெர்ஷன் எது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம. ஸோ அதுவும் இங்க ஒரு விஷயம். இப்போ நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு கடைசியில் அது வந்து இப்போ ஒருவேளை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஜூரிஸ்ப்ரூடென்ஸ்ல வந்து நம்ம பழைய சிலபஸ்ல படிச்சுட்டு இருந்தோம். அது வந்து கவர்டு தான். பட் அதை விட எக்ஸ்ட்ராவா சிலது வந்து புது சிலபஸ்ல ஒரு சாப்டரையும் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதுல வந்து ஒரு மிஸ்லீடிங்கா எதுவும் ஆயிடக்கூடாது இல்லையா? ஒரு நிமிஷம்.
சாரி, இங்க திடீர்னு நிறைய டிஸ்டர்பன்சஸ் வந்துருச்சு. ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு பேர் ஆக்ட் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எது வந்து அப்ளிகபிள் ஆக்ட், அது எது வந்து அப்ளிகபிள் அமெண்ட்மெண்ட் அப்டேட்டட் வேர்ஷன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து நமக்கு அது உள்ள இருக்கிற டெஃபினேஷன்ஸ் பார்ட்லாம் இருக்குல்ல, ஸோ அதோட மீனிங்லேயே தான் அதை புரிஞ்சுக்கணும். அந்த அந்த ஆக்டுக்கு அந்த டெஃபினேஷன் தான் வரும் அந்த வார்த்தைக்கு. ஸோ அந்த ஏதாச்சும் வந்து உங்களுக்கு அந்த அந்த எங்கெங்கெல்லாம் அந்த வார்த்தை அந்த ஆக்டில் அப்ளிகபிள் ஆகுதோ அதில் எல்லாத்துலேயுமே இட் ஹேஸ் த மீனிங் ஆஃப் த டெஃபினேஷன் தான். சரிங்களா? அடுத்து வந்து இப்போ ஒரு ஆக்டை வந்து நம்ம லிட்ரல் இன்டர்பிரிட்டேஷனில் மட்டுமே தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். லைக் அதுக்கப்புறம் அது வந்து சூட் ஆகலை அப்படின்னா தான் அதை மற்ற இன்டர்பிரிட்டேஷன்ஸ்க்குள்ள நம்ம போகணும். ஆல்சோ நம்ம பெட்டராக புரிஞ்சுக்கிறதுக்கு, பெட்டராக படிக்கிறதுக்கு இப்போ அந்த மொத்த ப்ரொவிஷனையும் நம்ம வந்து பாதி பாதியாக பார்ட்டாக பிரித்து அது ஒரு தனித்தனியாக மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா ஆல்டுகெதராக நம்ம திருப்பியும் ஃபுல்லாக படித்து பார்க்குறப்ப நமக்கு இன்னும் பெட்டராக புரிய வரும். ஆல்சோ வந்து உங்களுக்கு ரீட் அண்ட் அப்ளை அண்ட் ரீட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அப்ளை. ஸோ உங்களுக்கு இது மொத்த ப்ரொவிஷன்ஸையும் படித்தாதான் உங்களுக்கு அதை எங்கெங்கே வந்து அப்ளிகபிள்ன்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சைட்டேஷன் ஆஃப் கேசஸ். சைட்டேஷன் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து எங்கே வேணாலுமே இப்போ ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு மேற்கோள் காட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சைட்டேஷன். இப்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு வந்திருக்குமான்னு தெரியல, பட் எங்களுக்கு வந்து தமிழ் செகண்ட் பேப்பர், இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர் இதெல்லாம் வந்து நாங்கள் இந்த லாங் ஆன்சர்ஸ்லாம் எழுதும்போது நடுவில் மேற்கோள் காட்டுறதுக்கு இப்போ திருக்குறள்லாம் படிப்போம் பார்த்தீங்களா, அதுக்கெலாம் வந்து நம்ம பொருள்லாம் எழுதுவோம். அப்போ நம்ம வந்து அந்த பொருளையும் எழுதி அந்த குறளையும் நம்ம அதில் ஹைலைட் பண்ணுவோம். குறளையும் எழுதி அதில் ஹைலைட் பண்ணுவோம், கீழே அதோட பொருளும் எழுதுவோம். ஸோ இது வந்து இந்த பொருள் வந்து எங்கேருந்து ஐ மீன் இந்த பொருளுக்கான மேற்கோள் எதுனா அந்த அந்த குறள் தான், அந்த ஸ்பெசிஃபிக் குறள் தான் அப்படின்னு நம்ம வந்து எடுத்து காட்டுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் வந்து சைட்டேஷன். ஸோ சைட்டேஷன் ஆஃப் கேசஸ். ஸோ இது கேசஸ் மட்டும் இல்லை, எல்லாமே தான். இப்போ ஒரு நம்ம ப்ரெசிடென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே சைட்டேஷன் தான். இப்போ நம்ம ஒரு கேஸில் இதே மாதிரி ஒரு கொஷின் ஆஃப் லா, இதே மாதிரி ஒரு ஃபேக்ட்ஸ் இருக்கிற ஒரு இஷ்யூ ஆல்ரெடி இருக்குது, அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சைட் பண்ணுறோம். ஸோ ரெஃபரன்ஸ் காட்டுறோம், அதுக்கு பேர் தான் சைட்டேஷன். இது வந்து வெறுமனே கேசஸ் மட்டுமான்னு கேட்டால் இல்லை, ப்ரொவிஷன்ஸையும் சைட் பண்ணுவாங்க அண்ட் ரிப்போர்ட்ஸையும் சைட் பண்ணுவாங்க. இது எல்லாமே எதை வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்கு லீகல் ஸ்டாட்யூட்ஸாக கொண்டு போகிறோமோ ஸோ அது எல்லாமே சைட்டேஷனுக்குள்ளே தான் வரும். இப்போ இந்த சைட்டேஷன் வந்து எப்படியெல்லாம் பண்ணுவாங்க, லைக் எப்படி நம்ம அந்த சைட்டேஷனை வந்து நம்ம எங்கேருந்து படிக்கணும், அதுக்கான சோர்சஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய லா ரிப்போர்ட்ஸ் வரும். அது இல்லாமல் அது ரிப்போர்ட்ஸ்ன்ட்டு இல்லாமல் ரிப்போர்ட்ஸ் நத்திங் பட் இந்த கோர்ட்டே வந்து இல்லை தனி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இயருக்கான இல்லை அந்த கான்செப்டுக்கான கேசஸ் எல்லாத்தையும் வந்து கம்பைல் பண்ணி ஒரு கம்பேண்டியம் மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் இந்த ஜேர்னல்ஸ், ரிப்போர்ட்ஸ் இது எல்லாமே. சரிங்களா? ஸோ நம்ம இதில் இருந்து ரெஃபர் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மேம், சொல்லுங்கப்பா. சைட்டேஷனோட மீனிங் புரியல. என்னப்பா சைட்டேஷனோட மீனிங்கா? ஸோ சைட்டேஷன்னா பேசிக்கலி வந்து ஒரு இடத்துல நீங்கள் உங்கள் காலேஜில் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்கல்ல, ஏதாவது நீங்கள் எழுதி ரிட்டனாக ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்கல்ல, அதில் லாஸ்ட்டில் பிப்ளியோகிராஃபி, வெப்ளியோகிராஃபி அந்த மாதிரிலாம் ஏதாவது போட்டிருக்கீங்களா? மேம், நான் காலேஜ்க்கு போகிறதில்ல, கரஸ்ல தான் பண்ணுறேன். ஓகே ஓகே சரி ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம இருங்க சொல்கிறேன். இப்போ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து ஃபுட் நோட்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த டேஷுக்கு கீழே இருக்கு பாத்தீங்களா 4, 5, 6, இதுக்கு பேர் ஃபுட் நோட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த 4ன்ற நம்பர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகேங்களா? இங்க இருக்கு. இப்போ இந்த
இந்த லைன்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4ன்னு போட்டிருக்காங்களா 4 என்ன போட்டிருக்கு இந்த கேஸ் லா சரிங்களா. இப்போ இதுக்கான சைட்டேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் சரிங்களா. நத்திங் பட் ரெஃபரன்ஸ். இதை இந்த மாதிரி ஒரு பேஜ்ல இந்த மாதிரி கீழே நம்ம போடுறோம்ல மொத்த கிளஸ்டர் ஆஃப் ரெஃபரன்ஸ் சேர்த்து போடுறோம்ல இதுக்கு பேரு ஃபுட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த சைட்டேஷன்றது ரெஃபர் பண்றது தான் பேசிக்கலி. இது வந்து நீங்க எதுக்கு வேணாலும் லைக் இப்போ இந்த இன்டர்பிரிட்டேஷன்ல உங்களுக்கு ஏன் வந்து இந்த சைட்டேஷன்றது வருதுன்னா நம்ம இப்போ ஒரு ஆக்ட்லயே பார்ப்பீங்க நீங்க அந்த ஒரு ப்ரொவிஷனுக்கும் கீழே சைட்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த சைட்டேஷன்ஸோட சேர்த்து நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த கேஸ் மூலமா இந்த ப்ரொவிஷன் வந்திருக்கு அப்படின்றது தெரிய வரும். ஸோ அது இன்னும் பெட்டர் இன்டர்பிரிட்டேஷன் தானே அதுக்கு. ஸோ அதனால தான் இது உங்களுக்கு இங்க ஒரு பார்ட்டா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராஸ்பெக்டிவ் அண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ் ஆப்ரேஷன். கொஞ்ச நேரம் மட்டும் பேர் பண்ணிக்கோங்கப்பா, எனக்கு இது எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு. இன்னைக்கு வந்து ஆடிப்பெருக்கு இல்லை, ஸோ இங்க வந்திருக்காங்க இந்த இது பண்றவங்க குறி சொல்றவங்க. கொஞ்ச நேரம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரி கொஞ்ச நேரத்துல போயிடுவாங்க அவங்க. ஓகேங்களா. ப்ராஸ்பெக்டிவ் அண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ் ஆப்ரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இங்க நான் ஃபர்ஸ்ட் இப்படின்னா என்னன்றத சொல்லிடுறேன். இப்போ ஒரு ஆக்ட் வருதுப்பா, இல்லை ஒரு ஆக்டில் அமெண்ட்மெண்ட் வருதுப்பா. இப்போ அதோடைய எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும், அதோடைய அப்ளிகபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா 2 விதமா இருக்கும். ஒன்று வந்து ப்ராஸ்பெக்டிவ், இன்னொன்று வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ். ப்ராஸ்பெக்டிவ் அப்படின்னா இப்போ ஒரு ஆக்ட்லேயுமே வந்து அதோடைய அப்ளிகபிலிட்டி டேட் இருக்கும். இந்த டேட்லேருந்து எஃபெக்ட்டுக்கு வரும் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த டேட்ல இருந்து அப்ளிகபிள் ஆக போறது, அந்த டேட்ல இருந்து அதுல அந்த ஆக்ட்ல வர சப்ஸ்டன்ஸ் வர விஷயத்துக்கு அது அப்ளிகபிள் ஆகுதுன்னா அது ப்ராஸ்பெக்டிவ் சரிங்களா. ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்றது எஃபெக்டிவ் டேட் அந்த டேட்ல இருந்து அது வருதுனாலும் அதோடைய அப்ளிகேஷன் வந்து பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் ரெண்டுமே இருக்கும் சரிங்களா. இப்போ பாஸ்ட்ல நடந்த விஷயங்களுக்கும் அந்த ஆக்ட் அப்ளிகபிள் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ ரீசெண்டா வந்து உங்களுக்கு நம்ம தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல என்ன கொண்டு வந்தாங்கன்னா செக்ஷன் 77A அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வராங்க. அதுல என்ன நடக்குதுன்னா யூஸ்வலி இப்போ என்னோட லேண்டை அதை வந்து யாரோ ஒரு தேர்ட் பர்சன் வந்து எனக்கே தெரியாம அதை ஃபோர்ஜரி பண்ணி மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணி அவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு வித்துடுறாங்க சரிங்களா. இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணி வித்த சேல் டீட்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஃபோர்ஜரி தான் அப்படின்னு பிரைமா ஃபேசி ப்ரூவ் ஆகுதுன்னா ரெஜிஸ்ட்ராரே வந்து அந்த சப் ரெஜிஸ்ட்ரார் இருக்காருல்ல அவரே வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸா வந்து இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து சிவில் கோர்ட்ஸ் தான் டிசைட் பண்ண வேண்டியது இருந்தது சரிங்களா. அதுக்கு டிக்ளரேட்டரி சூட் போட்டு டிசைட் பண்ண வேண்டியது இருந்தது. பட் அந்த ப்ரொவிஷன்ல இருந்து அந்த எஃபெக்டிவ் டேட்ல இருந்து ரெஜிஸ்ட்ராரே வந்து கொண்டு வரலான்னு அதை வந்து கேன்சல் பண்ணலாம் அப்படின்ற பவர்ஸை கொண்டு வந்தாங்க, அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. பட் இது வந்து ப்ராஸ்பெக்டிவா மட்டும்தான் இருக்கும், இது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்ளிகேஷன் கிடையாது. ஸோ அந்த வந்தது வந்து ஐ திங்க் August 6 or 16th of 2022 வந்துச்சு. அந்த டேட்ல இருந்து ஃபைல் ஆகிற கேசஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும்தான் அதுக்கு அப்ளிகபிள். அதுக்கு முன்னாடி அந்த டேட்ல ஃபோர்ஜரி பண்ணி வித்திருப்பாங்கல்ல, அதுக்கெல்லாம் அவங்க அப்ளிகபிள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்க வந்து இன்னொரு விஷயமும் இருக்கு. ஸோ இது எங்கெல்லாம் வந்து இது ப்ராஸ்பெக்டிவ் எங்கெல்லாம் இது ரெட்ரோஸ்பெக்டிவ்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா அந்த ப்ரொவிஷனை படிக்கும்போதே அதுலயே நமக்கு மீனிங்லாம் நமக்கு இன்டர்பிரிட்டேஷனா நமக்கு தெரிய வரும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஜென்ரலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா சப்ஸ்டாண்டிவ் லாஸ், அதாவது சப்ஸ்டாண்டிவ் லாஸ்னா என்னன்னா 2 விதம் இருக்கு, சப்ஸ்டாண்டிவ் அண்ட் ப்ரொசீஜரல் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க கிரிமினல் லாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐபிசி அண்ட் எவிடன்ஸ் ஆக்ட் இதுலலாம் வந்து உங்களுக்கு எது வந்து அஃபென்ஸ், இந்த அஃபென்ஸ் பண்ணா எது பனிஷ்மெண்ட் அப்படின்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க ஐபிசியில. இது வந்து சப்ஸ்டாண்டிவ் லா சரிங்களா. இப்போ வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட்ல
ஒரு கான்ட்ராக்ட் எப்படி இருக்கணும், எதெல்லாம் பண்ணா அது வாய்டு, ஸோ என்னென்னலாம் இதுல வந்து அஃபென்ஸ், எதெல்லாம் இதுல வந்து அலவுடு அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க கான்ட்ராக்ட் ஆக்ட்ல. ஸோ இதெல்லாம் வந்து சப்ஸ்டான்டிவ் லாஸ். இதுல வர அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ராஸ்பெக்டிவா மட்டும்தான் இருக்கும் மெஜாரிட்டி ஆஃப் டைம்ஸ். சரிங்களா? இப்போ இதே வந்து ப்ரொசீஜரல் லாஸ்ல வருதுன்னா அது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ல தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நான் சொன்னல 77A ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் தான். பட் இப்போ ரீசெண்டா நேத்து வந்த ஜட்மெண்ட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜட்மெண்ட் நேத்து வந்ததுல இந்த மொத்த அமெண்ட்மெண்ட்டையுமே வந்து அவங்க அன்கான்ஸ்டியூஷன் சொல்லி அல்ட்ரா வைரஸ்ன்னு சொல்லி நல்லிஃபை பண்ணிட்டாங்க. சரிங்களா? அது வந்து அது இன்னொரு ரீசன். அது நம்ம ரொம்ப டீட்டெயில்டா போகும், நம்ம வந்து இப்போதைக்கு அதை பார்க்க தேவையில்லை, இல்லை உங்களுக்கு ரொம்ப பேர்டனிங்காக இருக்கும். ஸோ இப்போ அதோடைய அப்ளிகபிலிட்டியை மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்ததுல ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா அப்படின்வாங்க. இது வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல படிப்போம், ஆர்டிகல் 20 clause 1ல படிப்போம். எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் வந்து இன்னைக்கு ஐ மீன் ப்ரீவியஸ் அஃபென்ஸை வந்து லைக் எந்த டேட்ல நடக்குதோ இன்சிடென்ட்ஸ் ஆஃப் அஃபென்ஸை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். அந்த அஃபென்ஸ் நடந்த அன்னைக்கு அந்த லா வந்து அப்ளிகபிளா இருந்ததுன்னா மட்டும்தான், நான் எந்த ஆக்ட் வந்து எனக்கு அப்ளிகபிளோ அதுல மட்டும்தான் ஐ ஷுட் பி ட்ரைடு. ஃபியூச்சர்ல வந்த லா, ஐ மீன் கொஞ்ச நாள் கழிச்சு வந்த லா வச்சு நான் வந்து பாஸ்ட்ல நடந்த இன்சிடென்ட்டை நான் வந்து அப்படின்றதுதான் எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா. ஸோ உங்களுக்கு இப்போ இந்த ப்ராஸ்பெக்டிவ் அண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ்னா என்னன்னு இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க, ஏன்னா இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டாபிக். நீங்க வந்து பாருங்க, இப்போ நம்ம இந்த கேஸ்லாவும் சொல்லிடுறேன், அடுத்து நான் ஒரு 2-3 minutes டைம் தரேன், நீங்க இந்த ஹெட்டிங் மட்டும் படிச்சுட்டு உங்களுக்கு சொல்லுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அதை. ஸோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் 274ல என்ன சொல்றாங்கன்னா, கம்பெனிஸ் ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன் கம்பெனிஸ் ஆக்ட்ன்றது வந்து இஸ் ஆல் டுகெதர் ஒரு அதுலயே வந்து உங்களுக்கு அதுவே வந்து சப்ஸ்டான்டிவ் லாவும் இருக்கும், அதுவே ப்ரொசீஜரல் லாவும் இருக்கும். ஏன்னா இப்போ இந்த மற்ற லாஸ் பார்த்தீங்கன்னா அதை தனித்தனியா ப்ரொசீஜரலுக்குன்னு தனி ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க, சப்ஸ்டான்டிவ்க்குன்னு தனி ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. பட் கம்பெனிஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய ஆக்ட், அதுக்குள்ளவே எல்லாமே கவர் ஆகிடும். அதுக்குள்ளவே வந்து ரூல்ஸும் இருக்கும், அதுக்குள்ளவே பைலாஸ், ஆர்டர்ஸ், சர்க்குலர்ஸ் எல்லாமே சேர்ந்துதான் இருக்கும் அதுல. மேம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. ஓ, அண்ட் பிஃபோர் தட் வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆச்சு. எங்க இருந்து பிரேக் ஆச்சுப்பா? லெஃப்ட் ஆயிட்டு ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 minutes பிரேக் ஆகிட்டே இருந்துச்சு. நான் என்னோட நெட்வொர்க் ப்ராப்ளம் பார்த்தேன், பட் ஃபேமிலிக்குமே அப்படிதான் இருந்துச்சு. ஓகே சரி, நான் அப்ப இந்த இன்டர்பிரிட்டேஷன் திருப்பி சொல்லட்டுமா? ப்ராஸ்பெக்டிவ், ரெட்ரோஸ்பெக்டிவ். கேஸ் ஸ்டடி சொல்லிடுங்க, அதுக்கப்புறமா ஓகே. ஸோ இந்த கம்பெனிஸ் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் அதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லெஜிஸ்லேஷன் தான். சரிங்களா? அதுலேயே எல்லாமே கவர் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொவிஷனையும் நீங்கள் எடுத்து பார்ப்போம், நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த ப்ரொவிஷனில் ஓகே, இதை நான் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். இந்த ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ மீன் இந்த ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த கேஸில் கொடுத்துருந்ததே வந்து ஆக்சுவலி தப்பானது. ஏன்னா இவங்க கொடுத்துருக்கிறது 2
2000 அமெண்ட்மெண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கப்புறம் 2016 வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் வந்துச்சு. நான் இதை ஃபர்ஸ்ட் சொல்ல விட்டுட்டேன், சாரி. 2016 ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. அப்படி பார்த்தா உங்களுக்கு இந்த ப்ரொவிஷனே வந்து மாறுது. பட் நம்ம வந்து இது உள்ள இருக்கிற லைக் இதை நீங்க வந்து எக்ஸாம்லயும் மென்ஷன் எல்லாம் பண்ண தேவையில்லை, அவங்களே ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க இதை, சரிங்களா? இதை நீங்க மென்ஷன் பண்ண தேவையில்ல. பட் நம்ம இதுல என்ன சொல்ல வந்திருக்காங்கன்றதை வந்து புரிஞ்சுக்கலாம். ஃபார் த சேக் ஆஃப் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும் பாத்தீங்களா இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக நம்ம இதை ட்ரை பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ரொவிஷன்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆல்ரெடி இருந்த டைரக்டர் வந்து லைக் யார் இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகிற டேட்ல இருக்கிற டைரக்டர் வந்து அவங்க ஏதாச்சும் அவங்களுடைய டெபாசிட்ஸ், அவங்களுடைய ரோல்ல இருந்து அவங்க பண்ண வேண்டிய டியூட்டிஸ், டெபாசிட்ஸ் ஏதாவது பண்ணாம விட்டுருந்தாங்கன்னா அதுக்கு வந்து அவங்க சப்ஜெக்ட் டு லைபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த ப்ரொவிஷன்ல. இப்ப அதை வந்து எப்படி நம்ம ரெட்ரோஸ்பெக்டிவா இருக்குன்றத புரிஞ்சுக்கலாம். இப்ப அந்த அந்த கான்டெக்ட்ல என்ன ஐ மீன் அந்த ப்ரொவிஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வார்த்தை வருது என்னன்னா இஸ் ஆல்ரெடி அ டைரக்டர் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து இவங்க வந்து ஒரு கண்டினியூயிங் டைரக்டர் தான். ஸோ இப்போ இந்த ப்ரொவிஷன் வந்த டேட்டுக்கு முன்னாடில இருந்தே அந்த பொசிஷன்ல இருக்கவங்கள தான் வந்து அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஆல்சோ இன்னொரு ஃப்ரேஸ் வருது, ஹேஸ் ஃபெயில் டு ரீபே இட்ஸ் டெபாசிட்ஸ். ஸோ இது ஆல்ரெடி இந்த டேட்ல இருந்து வர டெபாசிட்ஸ் கிடையாது, ஆல்ரெடி அவங்க பண்ண வேண்டிய சில கம்ப்ளைன்சஸ் அவங்க பண்ணாம விட்டு இருக்கிறது தான். ஸோ அந்த கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன் வந்து ரெட்ரோஸ்பெக்டிவா பாஸ்டுக்கும் அப்ளை ஆகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை திருப்பி இது ஃபுல்லா பார்ப்போம். நீங்க ஒரு 2 மினிட்ஸ் நீங்க ஃபுல்லா படிங்க, இந்த உள்ளேயும் படிங்க, இந்த கேஸ் லாவையுமே நீங்க படிங்க. பட் இது உங்களுக்கு வந்து ஆத்தரைஸ்டு சோர்ஸ் கிடையாது இப்போ ப்ரெசென்ட் டைமுக்கு, ஏன்னா இதுல ஒரு அமெண்ட்மெண்ட் வந்துருச்சு. அந்த அமெண்டட் வெர்ஷனை அவங்க போடல. ஸோ ஓகேங்களா, நீங்க இப்ப இது மட்டும் பாருங்க. ஓகேங்களா, ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. பாத்தீங்களாப்பா, புரிஞ்சுதுங்களா?
இருக்கீங்களா? நம்ம ப்ரொசீட் பண்ணலாமா அடுத்ததுக்கு? ஓகே, புரிஞ்சுதுங்களா இது வரைக்கும்? எஸ் மேம். ஓகே. ஜெபிகா உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? சிவனேஷ் உங்களுக்கு? எஸ் மேம், கிளியர். ஓகேப்பா. நெக்ஸ்ட் வந்து மே அண்ட் ஷால். இப்போ ஒரு இன்டர்பிரிட்டேஷன்ல மே அண்ட் ஷால் என்ன ரோல் ப்ளே பண்ணுதுன்னு பார்க்கலாம். இங்க ஷால்ன்ற வார்த்தை இருக்குல்ல, எல்லா ப்ரொவிஷன்ஸுமே இப்போ எந்த ஆப்ளிகேஷன்ஸ் எது போடுறதா இருந்தாலும் இந்த மே அண்ட் ஷால்ன்ற வார்த்தை வரும். அது வந்து உங்களுக்கு பீட் ஒரு ஸ்டாட்யூட்ல இருக்கிற ப்ரொவிஷன்ஸா இருக்கலாம், இல்ல நீங்க அக்ரிமெண்ட் டிராஃப்ட் பண்றதுல அதுல நீங்க போடுற கிளாஸஸா இருக்கலாம். எதுலனாலும் இந்த வார்த்தை வரும். நீங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆப்ளிகேஷனா நீங்க ஏதாவது சொல்றீங்க அப்படின்னா இந்த மே இல்லைன்னா ஷால்ன்ற வார்த்தை வரும். ஸோ ஷால்ன்ற வார்த்தை எங்கெல்லாம் வரும் அப்படின்னா, இஃப் இட் அது வந்து மேண்டேட்டரியா பண்ண வேண்டிய ஆப்ளிகேஷன் அப்படின்னா ஷால்ன்ற வார்த்தை வரும். மே வந்து எப்போ வரும்னா இது வந்து டிஸ்கிரிஷனரியா பண்ணிக்கலாம், லைக் அவங்களுடைய விருப்பப்படி தான் பண்றதும் பண்ணதும் அந்த மாதிரி டைம்ல வந்து மேன்ற வார்த்தை அங்க அப்ளிகபிள் ஆகும். சரிங்களா? இதை வந்து நம்ம தான் புரிஞ்சுக்கணும். சம்டைம்ஸ் இங்க நிறைய கன்ஃபியூஷன் நடக்கும். எப்படின்னா பார்லிமெண்ட்ல வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு ஷால் வர வேண்டிய இடத்துல மேன் கொடுத்துருப்பாங்க. அதனால வந்து அதோடைய பர்பஸே மாறும். கண்டிப்பா நம்ம வந்து ஒரு பார்ட்டி மேல ஒரு ஆப்ளிகேஷன், ஸ்டாச்சுட்டரி ஆப்ளிகேஷன் ஒண்ணு வைப்பாங்க. பட் அங்க அந்த இடத்துல வந்து மேன் கொடுத்துருவாங்க. அப்ப அதாவது அந்த ஃபாலோ பண்றவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல அவங்க விருப்பப்பட்டா ஃபாலோ பண்ணிக்கலாம், அந்த மாதிரி மீனிங் வரும். அது வந்து தப்பு. ஆனா அந்த மாதிரி நேரத்துல நம்ம அதை வந்து ஷாலா தான், அதோடைய பர்பஸை புரிஞ்சு நம்ம அதை ஷாலா தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். சரிங்களா? இதுதான் இந்த மே அண்ட் ஷால் இதுக்கான பர்பஸ். நம்ம வந்து எவிடன்ஸ் ஆக்ட் படிக்கும் போது அது இன்னும் நல்ல டீட்டெயில்டா நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ நம்ம இதோடைய கேஸ் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். இப்போ இந்த கேஸ்ல மே வந்து considering the word shall used, the circumstance that the legislature has used a language of compulsive force is always a great relevance, and in absence of anything contrary in the context indicating that a permissive interpretation is permissible, the statute ought to be construed as preemptory. அதாவது இங்க வந்து ஷால்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அதுதான் வந்து ஃபைனல். ஸோ அதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து செகண்டரி தேர்டு இந்த மாதிரி ஒப்பீனியன்ஸ் இன்டர்பிரிட்டேஷன்ஸ்லாம் வரக்கூடாது. மேபி மேல் கொடுத்துருந்தா வேணா நீங்க அந்த நேரத்துல வந்து இது ஒரு கம்பல்சரியா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயமாச்சு, இங்க ஏதோ தப்பு இருக்கு அப்படின்ற ஒரு உங்களுக்கு செகண்ட் தாட்ஸ்லாம் வரும். பட் ஒன்ஸ் அந்த ஷால்னு ஒரு இடத்துல லெஜிஸ்லேஷனே வந்து அப்படிதான் இருக்கு அப்படின்னா அது மஸ்டா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் தான். ஓகேங்களா? அதுதான் இந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து யூஸ் ஆஃப் அண்ட் ஆர். ஸோ முதல்ல இதோட மீனிங் என்னென்ன பார்க்கலாம். அண்ட் எங்க வரும், ஆர் எங்க வரும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அண்ட் அப்படின்னா ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அப்படின்றது தானே நம்மளுக்கு புரிஞ்ச விஷயம். ஸோ அதே தான் இதோட மீனிங்கும். ஆர் அப்படின்னா இது இல்லைன்னா அது, ஏதாவது ஒன்றுதான் அவங்க சொல்ல வராங்க. அது வந்து மேபி திஸ் ஆர் தட் அப்படின்றதுதான் அதோடைய மீனிங், அதோடைய இன்டர்பிரிட்டேஷன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து நிறைய டைம் நம்ம மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன். எப்படின்னா அண்டுக்கும் ஆருக்கும் வந்து சம்டைம்ஸ் அண்டு போட வேண்டிய இடத்துல ஆர் போட்டுருவேன். இது வந்து உங்களுக்கு மீனிங்கே மாத்தி விட்டுரும். ஸோ இப்போ இதோட எக்ஸாம்பிளை பார்ப்போம், அப்போ உங்களுக்கு இன்னும் புரியும். கம்பெனிஸ் ஆக்ட்ல டாக்குமெண்ட் அப்படின்ற வார்த்தைக்கான டெஃபினேஷன் என்ன இருக்குன்னா, டாக்குமெண்ட் இன்க்ளூட்ஸ் சம்மன்ஸ், notice, requisition, order, declaration form and register whether issued, sent or kept in pursuance of this act. So இது வரைக்கும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன் பண்ணுவோம் இந்த ஆக்ட் வரைக்கும். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெஜிஸ்டர் வரைக்கும் பிரேக் டவுன் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல எதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட்னு சொல்றாங்க, இது இந்த summons, notice, requisition, order, declaration, form and register. இப்போ
இதுக்கு இன்னொரு பிரேக் டவுன் பண்ணுவோம். இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் இவங்க சொன்ன விஷயம்லாம் வெதர் issued or kept in pursuance of this act or any other law for the time being in force. ஸோ இப்போ இங்க ஆர்ன்ற விஷயம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ இந்த டாக்குமெண்ட் வந்து எதர் இந்த கம்பெனிஸ் ஆக்ட் மூலமா அப்படி இல்லைன்னா இதோடைய டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன், இப்போ வந்து செபி இல்லைன்னா ஆர்பிஐ கைட்லைன்ஸ்ல ஏதாவது கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி மற்ற டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் மூலமா வர இந்த டாக்குமெண்ட்ஸ். ஸோ திஸ் ஆர் தட் இது எல்லாமே நம்ம டாக்குமெண்ட்டாக தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு மீனிங் புரியுதுங்களா? இப்போ இது இங்க ஆர்ன்னு போட்டதுக்கு மீனிங் என்னன்னா, அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல எய்தர் அது கம்பெனிஸ் ஆக்ட் மூலமா வந்ததா இருக்கும், ஆர் இல்லைன்னா அதோட டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் மூலமா வந்த டாக்குமெண்டா இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துல ஒன்னாதான் இருக்க முடியும் அது. அதனால இங்க ஆர்ன்ற வார்த்தை வருது. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போலாமா? புரியுதா இப்போ இது? ஹலோ, எஸ் மேம் போலாம். Yes, இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ma'am. ப்ரொவிசோ. இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ப்ரொவிசோ. ப்ரொவிசோ அப்படின்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? நம்ம இன்டர்பிரிட்டேஷன் லீகல் எய்ட்ஸ் டு இன்டர்பிரிட்டேஷன்ல நம்ம பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சரி, ஓகே, நான் சொல்றேன். ப்ரொவிசோ இல்ல ப்ரொவைடட் தட் அப்படின்ற வார்த்தைலாம் என்னன்னா, ஒரு ப்ரொவிஷன்ல அதுவே எக்ஸெப்ஷன்ஸை சொல்றது தான் இந்த ப்ரொவிசோ. இப்போ இந்த ப்ரொவிஷன் இதை சொல்லுது, பட் இதுக்கு சர்டைன் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸெப்ஷனல் கேசஸ்ல இதுதான் உங்களுடைய அப்ளிகபிலிட்டி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பேர் தான் ப்ரொவிசோ. ஓகேங்களா? இப்போ அந்த ப்ரொவிஷன்ஸுமே வந்து should be read along with ப்ரொவிசோவுமே வந்து should be read along with அந்த ஆக்ட் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் தான். இது வந்து ப்ரொவிஷன், இது எக்ஸெப்ஷன்ன்றதுனால இது வந்து அந்த ப்ரொவிஷனுக்கு அப்பாற்பட்ட விஷயம் கிடையாது. அது வந்து அதோட சேர்த்து தான் நம்ம படிக்கணும். இதுதான் வந்து இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ப்ரொவிசோன்னு சொல்றாங்க. இப்போ இந்த கேஸ்ல பாருங்க, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான் இதுக்குள்ள இருக்கும். பட் நீங்க வந்து இது வந்து இந்த கோட்டடா இருக்கு பாத்தீங்களா? இந்த கோட்டடா இருந்ததுன்னா அந்த ஜட்மெண்ட்ல இருக்கிற எக்ஸாக்ட் டெக்ஸ்ட தான் அவங்க இதுல கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்க எக்ஸாம்ல எழுதும் போது நீங்க எக்ஸாக்ட் இந்த டெக்ஸ்டையே அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதணும்லாம் அவசியம் கிடையாது. உங்களுக்கு நீங்க வந்து இது நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதுல எழுதிட்டு நீங்க நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்கன்றது இந்த டெக்ஸ்டுக்குள்ளேயும் வருது. இந்த பிரசன்ட் கேஸ்ல சொல்றேன் நான், எல்லா கேஸ்லயும் அப்ளிகபிள் கிடையாது இது. இந்த பிரசன்ட் கேஸ்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை எழுதிட்டு which was held in the A.N. Sehgal versus others இந்த சைட்டேஷன் போட்டுருங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த பர்டிகுலர் பேரால உங்களுக்கு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம் இருக்கு. என்னன்னா இப்போ இந்த ஒரு ப்ரொவிஷன்ல இருக்கிற எக்ஸெப்ஷன்ஸ் சொல்றதுக்கு பேர் தான் ப்ரொவிசோ. ப்ரொவிசோவும் வந்து அந்த ஆக்டோட அந்த ப்ரொவிஷனோட சேர்ந்துதான் நம்ம படிக்கணும். அதை எக்ஸ்க்ளூட்லாம் பண்ணக்கூடாது. சேர்ந்துதான் அதோட இன்டர்பிரிட்டேஷன் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. நீங்க அதை எழுதிட்டு இந்த கேஸ் லாவை மட்டும் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து டீமிங் ப்ரொவிஷன்ஸ். டீமிங் அப்படின்ற வார்த்தை என்ன சொல்ல வருதுன்னா, assuming a fact which does not clearly exist. இதுதான் வந்து டீமிங்ன்றதுக்கான அர்த்தம். அதாவது ஒரு விஷயம் இல்ல, ஆக்சுவலி இல்ல, ஆனா நம்ம அது இருக்கா மாதிரி நினைச்சுக்கணும். இதுக்கு வந்து நம்ம லீகல் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம இன்டர்பிரிட்டேஷன், எய்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டு அப்புறம் இன்டர்பிரேட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் டீமிங் ப்ரொவிஷன்ஸ் சொல்றாங்க. இப்போ இந்த டீமிங் ப்ரொவிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு அசம்ஷன் தான். ஸோ இது வந்து இதோடைய பர்பஸை தாண்டி இது போகக்கூடாது. இந்த ப்ரொவிஷன் என்ன பர்பஸ்க்கு இருக்கோ அதை தாண்டி அதை நம்ம டீம் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஆல்சோ இது வந்து அதோட பியாண்ட் லைக் அதோட பர்பஸ் பியாண்டா போகுதா இல்லையா அப்படின்றத கோர்ட்ஸ் தான் வந்து இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. அதுல ஏதாவது வந்து உங்களுக்கு இஷ்யூ வந்துச்சுன்னா, அது கோர்ட்ல சேலஞ்ச் ஆச்சுன்னா அது கோர்ட்ஸ் தான் இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. இப்போ இதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த செக்ஷன் 314 ஆஃப் 2ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
பேசிக்கா இந்த ப்ரொவிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் நம்ம அதோட மொத்த பேராக்ல இருக்க அந்த ப்ரொவிஷனை பார்ப்போம். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் லைக் ஆஃபீஸ் பிளேஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃபீஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் ப்ராஃபிட்ல ஏதாவது ஒரு கான்ட்ரவென்ஷன் வந்துச்சுன்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து அந்த அந்த என்னைக்கு அவங்க ஃபைண்ட் அவுட் பண்றாங்களோ அந்த டேட்ல இருந்து அவங்க வந்து டெர்மினேட் ஆகிடுறதா நம்ம டீம் டு பி டெர்மினேட்டட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். லைக் அந்த டேட்டை தான் அவங்க டெர்மினேட் ஆயிடுவாங்க. இப்படி ஆச்சுன்னா அவங்க டெர்மினேட் ஆயிடுவாங்க. ஸோ இல்லாத ஒரு விஷயத்த நம்ம வந்து இப்ப எடுத்துட்டு வந்து அவங்க டெர்மினேட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் வந்து டீமிங் ப்ரொவிஷன்ஸ். இப்ப நம்ம உள்ள அந்த ப்ரொவிஷன்ஸை பார்க்கலாம். ஓகே, இவங்க எல்லாருமே இவங்க இந்த சைட் பண்ணியிருக்கிற எல்லாமே வந்து பழைய ஆக்ட்ல இருந்து பண்ணியிருக்காங்க. 1956 ஆக்ட்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 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 எக்ஸாம்பிளும் நமக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஏன்னா இப்போ நமக்கு ப்ரெசென்டா ஃபாலோ பண்றது 2013 ஆக்ட் தான். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த ஆக்ட் இட்ஸ் அ ரிப்பீல்டு ஒன். சரிங்களா? இது நமக்கு அப்ளிகபிள் இல்லை. பட் ஒரு சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம இதை நம்ம ரெஃபர் பண்ணலாம். என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு பெனிஃபிஷியரியா ஒரு பெனிஃபிஷியல் ஓனரா இருக்கிறவங்க, ஒரு சுப்பீரியரா அதோடைய மேனேஜிங் டைரக்டரா இருக்கிறவங்க வந்து மற்ற இடத்துல வந்து ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது வந்து ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் ஆகிடும். அது ஆல்சோ அது வந்து அது வந்து ஒரு இம்மாரல் ப்ராக்டிஸ் ஆகிடும் கம்பெனிஸ் ஆக்ட் படி. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல அவங்களுக்கு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கக்கூடாதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் சப்செக்ஷன்ல அவங்க சொல்றாங்க எதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்ன்ற இதுக்குள்ள வரும் அப்படிங்கறது இந்த ஃபர்ஸ்ட் சப்செக்ஷன் சொல்றாங்க. இப்போ செகண்ட் சப்செக்ஷன்ல பாருங்க, இப்ப செகண்ட் சப்செக்ஷன்ல இப்போ இங்க வந்து இதெல்லாம் தப்புன்னு இதெல்லாம் வந்து ஷால் பி கன்சிடர்ட் as ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்றத இங்க சொல்றாங்க இங்க. சரிங்களா? இப்போ ஒருவேளை இந்த டேட்ல இருந்து லைக் அந்த பிரசன்ட் கம்பெனில இருக்கிற டைரக்டரோ பார்ட்னரோ ரிலேட்டிவ், இப்போ டைரக்டர் இப்போ கம்பெனியா இருந்தா டைரக்டர், பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இருந்தா பார்ட்னர், ஜாயிண்ட் இன் த ஃபேமிலி பிசினஸா இருந்தா ரிலேட்டிவ். ஸோ இப்போ ஃபர்ம்னாலும் உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் தான் அவங்க சொல்றாங்க. தென் பிரைவேட் கம்பெனி, இப்போ இவங்க வந்து இவங்களுக்கு வேற ஏதாவது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்குன்னு தெரியறப்போ அவங்க வந்து shall be deemed to have vacated his or its office as such on from the date next following the date of the general meeting of the company. அதாவது அந்த இப்போ ஜெனரல் மீட்டிங்லலாம் வந்து இதை அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேட்ல either அந்த டேட் ஆர் அதுக்கு அடுத்த டேட்ல இருந்து they shall be deemed to have vacated their office, resignation or termination வரும். அந்த டேட்ல இருந்து அவங்க அந்த பொசிஷன்ல இருக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு பர்சனா குறிச்சாக்கா டைரக்டர், பார்ட்னர், ரிலேட்டிவ்லாம். சரியா? இப்போ இதே இடத்துல இந்த ஒரு ஃபர்ம் வந்து இன்னொரு ஃபர்ம்ல டைரக்டரா
ஆப்ரேட் ஆகலாம். ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனில ஷேர் ஹோல்டராகவோ இல்லை வேற ஏதாவது பொசிஷன்லயோ இருக்கலாம். இட் நீட் நாட் பி ஆல்வேஸ் அ நேச்சுரல் பர்சன், சரிங்களா? ஆர்டிஃபிஷியல் பர்சனாகவும் இருக்கலாம். இதுதான் அதனால தான் எங்கள் ஃபார்ம் ப்ரைவேட் கம்பெனிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்ல இருந்து தே ஷால் பி டீம்டு டு ஹேவ் வெக்கேட்டட். ஸோ டீம்டுன்ற வார்த்தை வந்து ஒரு சினாரியோ கொடுத்துட்டு அது நடந்ததுன்னா இப்படி அப்படின்னு ஒரு அசம்ஷன்ல அவங்க கொடுக்குறாங்கல்ல, தே ஷால் பி டீம்டு டு ஹேவ் வெக்கேட்டட். ஸோ அப்படி சொல்லும்போது இல்லாத ஒரு விஷயத்த அசியூமிங் த ஃபேக்ட் which does not really exist for now அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு டீமிங் ப்ரொவிஷன் தான் என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். டீமிங்ன்றது நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த வார்த்தையே அந்த ப்ரொவிஷன்ல இந்த வார்த்தை வந்துடும், டீம்டுன்னு சொல்லிட்டு. ரெபக்னன்சி வித் அதர் ஸ்டாட்யூட்ஸ். இப்போ ஒரு ஆக்ட் இல்லைன்னா ப்ரொவிஷன் இன்னொரு அதே ஆக்ட்லயே இருக்கிற இன்னொரு ப்ரொவிஷன் இல்லைன்னா வேற ஆக்ட்ஸ் கூட சேம் சப்ஜெக்ட் மேட்டர்ல இருக்கிற வேற சில ஆக்ட்ஸ் கூட அது வந்து கான்ட்ரடிக்ட் ஆகுது அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் வந்து அது எப்படி நம்ம இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ்ல ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு விஷயம் பார்த்துருக்கோம், ஒரு ரூல் பார்த்துருக்கோம். லைக் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணணும் எப்படின்னா ரெண்டுத்தையுமே வந்து கோ எக்ஸிஸ்டிங்காக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து சர்வைவிங்காக இருக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணணும். அந்த அளவுக்கு அதோட இன்டர்பிரிட்டேஷனை கொண்டு வர ட்ரை பண்ணணும். அப்படி முடியல, ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும் இதில் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருதுன்னா நம்ம வந்து எதை வந்து நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், எதை வந்து இருக்கணும், எது முக்கியம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படியும் ரெண்டுமே ஒரு முக்கியம்ப்பா, இது ரெண்டுமே தேவை அப்படின்ற நிலைமை வந்துச்சுன்னா எது வந்து லைக் ரீசெண்டா வந்துச்சோ அதோடைய ப்ரொவிஷனை தான் நம்ம எடுத்துக்கணும். ப்ரீவியஸா வந்த ப்ரொவிஷனை வந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும், நல்லிஃபை பண்ணிடணும், சரிங்களா? ஏன் வந்து இந்த ரீசெண்டா அப்டேட்டடுன்றதுன்னா அதுதான் வந்து இப்போ ப்ரெசென்ட் டைமுக்கு இப்போ இது ஒருவேளை இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு அப்டேட்டடான ஒரு லா வந்து அதுக்கும் இந்த ப்ரெசென்ட் ஆக்டுக்கும் வந்து உங்களுக்கு கான்ட்ரடிக்ஷன் வந்ததுனாலும் ரீசெண்ட் லாவை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அதுதான் வந்து ப்ரெசென்ட் டைமிங்கு கம்ப்ளை பண்ணி வந்ததுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம, சரிங்களா? நெக்ஸ்ட் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஜெனரல் ப்ரொவிஷன் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். உங்களுக்கு வந்து இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன்ல பார்ப்போம், கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒன்று இருக்கு. 7th ஷெட்யூல்ல கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒன்று இருக்கு. என்னன்னா இப்போ உங்களுக்கு சில சப்ஜெக்ட் மேட்டர்ல இவங்க மட்டும்தான் லா மேக்கிங் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இப்போ ஸ்டேட்டுக்கும் ஒரு லெஜிஸ்லேச்சர் இருக்கு. இப்போ நம்ம ஊர்ல இப்போ தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பாராளுமன்றம் இருக்கு. நெக்ஸ்ட் ஹோல் இந்தியான்னு பாக்குறப்போ உங்களுக்கு ராஜ்யசபா லோக்சபான்னு அப்படியும் இருக்கு, நாடாளுமன்றம் இது, சரியா? ஸோ அப்படி பாக்குறப்போ உங்களுக்கு எது வந்து யாருக்கு எந்த பவர் இருக்கு அப்படின்னு டிட்டர்மைன் பண்றதுதான் இந்த 7th ஷெட்யூல். இதுல உங்களுக்கு வந்து கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்ற விஷயத்துல வந்து இருக்கிற சப்ஜெக்ட் மேட்டர்ல ஸ்டேட்டும் அவங்களுக்கான லாஸை பாஸ் பண்ணிக்கலாம், கண்ட்ரியும் அவங்க சென்ட்ரலும் லாஸை பாஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இதுக்கு இந்த சப்ஜெக்ட் மேட்டர்ல 2 பேருமே லாஸை பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க 2 பேருமே பாஸ் பண்றாங்க அப்படின்றப்போ எது வந்து அப்ளிகபிள், இப்போ இதுல கான்ட்ரடிக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா எது வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். இப்போ இதை நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும்னா இப்போ இந்த சப்ஜெக்ட்ல சென்ட்ரலுக்கும் வந்து உரிமை இருக்கு, ஸ்டேட்டுக்கும் உரிமை இருக்கு நமக்கு லாஸை பாஸ் பண்றதுக்கு. இப்போ ஜெனரல் ப்ரொவிஷன் இருக்கு பாத்தீங்களா, ஜெனரல் ப்ரொவிஷன் இருக்குல்ல, இப்போ இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து should always be construed in a way that it should not affect the special provision அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ லைக் இந்த ஜெனரல் ப்ரொவிஷன் வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன் எந்த விஷயத்துலயும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம தான் இருக்கும். ஏன்னா ஜெனரல் ப்ரொவிஷனுடைய அப்ளிகபிலிட்டியும் வைடா இருக்கும். ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வந்து என்னென்ன எக்ஸப்ஷனல் கேசஸ்ல இந்த பர்டிகுலர் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வரும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு
எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில கேசஸ்ல வந்து தமிழ்நாடுக்குன்னு இப்போ இந்த நம்மளுடைய ரீஜியனுக்குன்னு ஸ்பெஷலா ஏதாவது லாஸ் இருக்கலாம். இது நம்மளோட பிரேக் விட்டு நம்ம பண்ண போற செஷன்ல நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடவே நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இப்போ நம்மளோட ரீஜனுக்கு நம்மளுடைய அவைலபிலிட்டிக்கு பொறுத்த மாதிரி தமிழ்நாடு ஒரு லாவை கொண்டு வந்திருக்கலாம். சேம் சப்ஜெக்ட் மேட்டர்ல சென்ட்ரலும் ஒரு லாவை கொண்டு வந்திருக்கலாம். இப்போ சேம் சப்ஜெக்ட் மேட்டர்ல ரெண்டு ஆக்டுமே இப்போ தமிழ்நாடு சப்ஜெக்ட்ஸ்க்கு அது அப்ளிகபிள்ன்றதுனால எந்தெந்த இடத்துலலாம் வந்து இந்த ஸ்பெஷல் ஆக்ட் வந்து கவர்ன் ஆகுதோ அங்கெல்லாம் நமக்கு வந்து இந்த ஸ்பெஷல் ஆக்ட் மட்டும்தான் நமக்கு அப்ளிகபிள். சரிங்களா? இந்த ஜெனரல் ஆக்ட் வந்து எந்த டிஃபரன்ஸும் உங்களுக்கு கொண்டு வராது. ஏன்னா வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ஒரு விஷயம் வரும்போதே வந்து ஏதோ ஒரு விஷயத்த நீங்க வந்து கம்ப்ளீட் பண்றதுக்காக தான் வந்து அந்த ஸ்பெஷல்ன்ற ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வரோம். ஸோ ஜெனரல் ஆக்ட்ல எங்கெங்கெல்லாம் அந்த ஸ்பெஷல் ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ் கவர் ஆகுதோ அங்கெல்லாம் ஸ்பெஷல் ஆக்ட் மட்டும் தான் அந்த ஏரியாவுக்கு கவர் ஆகும். மிச்ச ஜெனரலான இதை தாண்டி மற்ற விஷயத்துக்கு அந்த ஜெனரல் ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ் கம்ப்ளை ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து சோஷியலி பெனிஃபிஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த சோஷியல் வெல்ஃபேர் லாஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த சொசைட்டிக்கு பெனிஃபிட் எல்லா லாஸுமே சொசைட்டிக்காக தான். பட் எங்கெங்கெல்லாம் இப்போ நம்ம ஸ்பெஷல் ஆக்ட் நம்ம படித்தோம். ஸோ நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த பிரச்சனையை கவர் பண்ணணும்னு சொல்லி தான் அந்த ஆக்டை கொண்டு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி சோஷியல் வெல்ஃபேர் ஆக்ட்ன்றது எங்கெங்கெல்லாம் வந்து பெனிஃபிஷியரிஸ்க்கு எதெல்லாம் கொடுத்தா அது இன்னும் வந்து அந்த சொசைட்டி இன்னும் நல்லா இருக்குமோ அதை கவர் பண்ணி அண்டர் ப்ரிவிலேஜா யார் எந்தெந்த விஷயத்துல இருக்காங்களோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி அந்த கேப் ஃபில் பண்றதுக்கு வந்து அந்த சோஷியல் வெல்ஃபேர் ஆக்ட்ஸ் வந்து வருது. ஸோ அந்த சோஷியலி பெனிஃபிஷியல் அந்த சோஷியல் வெல்ஃபேர் ஆக்ட்னா நம்ம வந்து டு த எக்ஸ்டென்ட் அது வந்து நம்ம சோஷியலா எப்படி பெனிஃபிட் ஆகணும் அந்த மீனிங்ல தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? So court should adopt such a beneficial rule for social welfare constructions. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது முழுக்க அதோட யாரெல்லாம் அதோடைய சப்ஜெக்ட்ஸ் யாரெல்லாம் அதோட பெனிஃபிஷியரிஸோ அவங்களுக்கு ஃபேவரபிளா தான் அதை நம்ம வந்து இன்டர்பிரேட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ்ல நம்ம மிஸ்சீஃப் ரூல்னு ஒன்று பார்த்தோம். மிஸ்சீஃப் ரூல்ல நம்ம பார்க்குறப்ப அதில் என்ன மீனிங்னா mischief the advance the remedy and suppress the mischief நம்ம பார்த்துருக்கோம். அதாவது என்னென்ன குறைகள் இருக்கோ அதை கம்மி பண்ணிட்டு அதுக்கு ரெமடியா என்னென்ன விஷயம் இருக்கோ அதை அதிகப்படுத்தணும் அப்படின்றது தான் அதோடைய மீனிங். ஸோ நம்ம அந்த ஹீடன்ஸ் ரூல்ல ஒரு ஆக்டை இன்டர்பிரேட் பண்றதுக்கு வந்து ஒரு 4 ரூல்ஸ் பார்த்துருப்போம். நம்ம எப்படின்னா இப்போ அந்த ப்ரெசன்ட் ப்ரொவிஷன் அந்த ஆக்டுக்கு முன்னாடி காமன் லா எது ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றத பார்க்கணும். அந்த காமன் லால ஏதோ பிரச்சனை இருக்க போய் தான் இதை கோடிஃபை பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன அதுல டிஃபெக்ட் இருந்தது அப்படின்றத பார்க்கணும். அண்ட் ஆல்சோ இந்த ஆக்டை கொண்டு வரதுக்கான என்ன ரெமடிக்காக அதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கணும். அந்த ரெமடியை வந்து அதோடைய ட்ரூவஸ்ட் சென்ஸ்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னா அது வந்து அதுக்கு பேர் தான் socially beneficial construction which will automatically benefit the subjects of the social welfare laws. சரிங்களா? இதுதான் வந்து socially beneficial construction. இங்க வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா ஆர்டிகல் 39. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 39 என்ன சொல்ல வருவாங்கன்னா லீகல் எய்டு, அதாவது இதெல்லாம் வந்து டிபிஎஸ்பின்னு நம்ம படிப்போம் கான்ஸ்டியூஷன்ல. ஸ்டேட்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய டியூட்டிஸ் ஒய் மேக்கிங் த லெஜிஸ்லேஷன். சரிங்களா? இப்போ லீகல் எய்ட் அப்படின்னா என்னன்னா யாரெல்லாம் வந்து அவங்களுக்கான லீகல் ரெமடிஸை கொண்டு வரதுக்கு போதிய வருமானம் இல்லாமல் இருக்காங்களோ ஒரு கவுன்சிலை என்கேஜ் பண்ணி இப்போ கோர்ட்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு லீகல் ரெமடி தேவைப்படுது, அவங்களுடைய ரைட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு, இப்போ கோர்ட்ல கேஸ் போடணும். இப்போ ஆனால் அவங்களால வந்து ஒரு அட்வொகேட்டை என்கேஜ் பண்றதுக்கு அவங்களுக்கு காசு இல்லை, கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றதுக்கே அவங்களுக்கு காசு இல்லை. அந்த மாதிரி நேரத்துல லீகல் எய்டு
செல் இருக்கும். இப்போ அதுல சில அட்வொகேட்ஸ் இருப்பாங்க. இப்போ அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணி அந்த அட்வொகேட்ஸ் தான் வருவாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து கேஸ் நடத்தி கொடுப்பாங்க. சரிங்களா? இது வந்து சோஷியலி பெனிஃபிஷியலான ஒரு ப்ரொவிஷன் இது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் சென்ஸ்லலாம் நம்ம பார்க்க முடியாது. வைடான சென்ஸ்ல யார் யாருக்கெல்லாம் இது அப்ளிகபிள் ஆகுது நிஜமா கரெக்டோ நம்ம அப்படிதான் பார்க்கணும் இதை நம்ம. ஓகேங்களா? ஆல்சோ வந்து இந்த இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கேஸ் லா மூலமா இதை நமக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து டெக்ஸ்டைலுக்கு பக்கத்துல டெக்ஸ்டைல் மில்ஸ்க்கு பக்கத்துல இருக்க சர்ப்ளஸ் லேண்ட்ஸை கவர்மெண்ட் அக்வயர் பண்ணிப்பாங்க. கவர்மெண்ட் இந்த சென்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அக்வயர் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்டைல்ஸை அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள லைக் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு கவர்மெண்ட் எய்டட் இண்டஸ்ட்ரீஸாக கொண்டு வந்துட்டு அந்த சர்ப்ளஸ் லேண்ட்ஸை அந்த டெக்ஸ்டைல் லைக் ஓடாத இல்லை அந்த ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற டெக்ஸ்டைல் மில்ஸை ஓட வைக்கிறதுக்காக அவங்களுடைய வெல்ஃபேருக்காக அந்த சர்ப்ளஸ் லேண்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. லைக் அதை வந்து லீஸ்க்கு விடுறதோ ரெண்ட்டுக்கு விடுறதோ பண்ணி அந்த காசை வந்து இவங்களுடைய வெல்பீயிங்காக யூஸ் பண்ணுவாங்க கவர்மெண்ட். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன் இங்க கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இந்த கேஸ் லால ஹெல்ட் ஆயிருக்கு. ஸோ அது வந்து இங்க நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்காக இங்க செட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ இங்க வந்து இந்த செக்ஷன் 633 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் இருக்கு பாத்தீங்களா? அது வந்து இப்போ நீங்க படிக்கும்போது அந்த ப்ரொவிஷன் நம்ம பார்ப்போம். இந்த ப்ரொவிஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் எனி பர்சனல்ஸ் ஆஃப் த கம்பெனி பி டைரக்டரோ இல்லை மேனேஜிங் பார்ட்னரோ இல்லை யாரோ அவங்க வந்து ஏதாவது ஒரு ஆக்ட் வந்து நெக்லிஜென்ஸ்னால டிஃபால்ட்னால ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பட் அதை வந்து ஒரு இன்டென்ஷன் வந்து தப்பா இல்லை அப்படின்ற டைம்ல கோர்ட் வந்து அவங்களுக்கான சார்ஜஸை கொண்டு வராது. சரிங்களா? அப்போ அந்த டைம்ல வந்து they will not be treated as the defaulters and tried by this provision. எப்போனா ஒரு நிமிஷம் நான் அதை உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ அவங்க நெக்லிஜென்ட்டா பண்ணியிருக்க ஆக்ட் ஏதாவது டியூட்டியை ப்ரீச் பண்ணியிருக்காங்க. பட் அதை வந்து அவங்களுடைய வேலையை செய்யும்போது ஹானஸ்டா ரீசனபிளா பண்ண ஒரு விஷயம் கடைசியில் அது ஒரு ப்ரீச்சா போயிடுச்சு, நெக்லிஜென்ட் ஆக்டா போயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய இன்டென்ஷன் அவங்களுடைய கோட் ஆஃப் கண்டக்டை தான் ஃபர்ஸ்ட் அவங்க பார்ப்பாங்க. அது வந்து குட் ஃபெய்த்ல தான் இருக்கு, போனாஃபைட் இன்டென்ஷன் தான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதுல இருந்து இதுல எக்ஸப்ஷன்ஸ். ஸோ இது இவங்களை இதுல எக்ஸப்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதுனால இதுல இவங்களை இந்த 633 கீழே அவங்களுக்கு வந்து ரிலீஃப் கிராண்ட் பண்ணியிருக்காங்கன்றதுனால அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய இந்த லைக் இப்போ அவங்க டெர்மினேட் ஆகுறப்ப அவங்களோட பிஎஃப் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் அமௌண்ட், இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒருத்தவங்க போனாங்கன்னா எண்ட் ஆஃப் தோஸ் பெனிஃபிட்ஸை நம்ம கொடுத்துருவோம். ஸோ இதில் வந்து அவங்களுக்கு அவங்க கோர்ட்டில் கேஸ் சார்ஜ் ஆகிட்டாங்க அப்படின்ற பர்பஸ்க்காக அவங்கள நம்ம அதை தடைலாம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு வந்து இது இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்லாம் வந்து அவங்களுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். அது வந்து டியூ கோர்ஸ் ஆஃப் அந்த கேஸ் நடக்கும்போதும் சரி,
இல்ல அது வந்து நடந்ததுக்கு அப்புறமும் சரி, இல்ல அவங்க எவ்வளவு இதுல சார்ஜே ஆனாங்கன்னா கூட இந்த ரெண்டு இந்த இந்த எம்ப்ளாயி பெனிஃபிட் சோஷியல் வெல்ஃபேர் ஆக்ட்ஸ் லைக் வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் ஆகட்டும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் தான் சொல்றாங்க. இது வந்து இந்த ஃபைல்ல சைட் ஆயிருக்கு பாருங்க, இந்த விம்சர் சமாரியா விஸ் ஸ்டேட் ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ், இதுல ஹெல்ட் பண்ணிருக்க விஷயம் இவங்க எங்க சைட் பண்ணிருக்காங்க நமக்கு. ஸோ என்ன பேசிக்கலி சொல்ல வராங்கன்னா, ஈவன் தோ அவங்க மேல ஏதாவது ஒரு அக்யூசேஷன் வந்து அவங்க வந்து கேஸ் நடந்துட்டு இருக்கு அவங்க மேல, ஒருவேளை அவங்க மேல தப்புன்னே வந்து கோர்ட் டிக்ளேர் பண்ணிட்டாலுமே கூட அவங்க வந்து தே வில் நாட் பி டினைட் ஃப்ரம் இந்த இந்த சோஷியல் வெல்ஃபேர் ப்ரொவிஷன்ஸ்னால. இப்போ பிஎஃப்ன்றது அவங்க இத்தனை நாள் அவங்க சம்பளத்துல அவங்க வந்து பிடிச்சிருப்பாங்க, அது வந்து அவங்க டெர்மினேட் ஆகிறப்ப அவங்க கொடுத்துதான் ஆகணும். ஸ்டேட் இன்சூரன்ஸும் சரி, அவங்க போறப்போ அவங்க எவ்வளோ இன்சூரன்ஸ் இப்போ இவ்வளோ நாள் அவங்க ப்ரீமியம் பே பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு திருப்பி கொடுத்து தான் ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு சோஷியலி பெனிஃபிஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ப்ரொசீஜரல் லா. உங்களுக்கு நம்ம பார்த்துருக்கோம், இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ப்ரொசீஜரல் லா வந்து உங்களுக்கு வந்து அது ஷால் அப்படின்ற விஷயத்துல தான் வரும். லைக் மேண்டேட்ரியான விஷயம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கணும். இங்க வந்து ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாலே அது ஒரு ஆப்ளிகேஷன் தானே நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ஷால் அப்படின்ற வார்த்தையில தான் அதோட இன்டர்பிரிட்டேஷன் எடுத்துக்கணும். பட் நம்ம ஷால்ன்னு இருக்கிறதுனால அதில் நம்ம ப்ரொசீஜரெல்லாம் ஏதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய ரைட்ஸ் வந்து கிடைக்காதுன்னா இல்லை, நமக்கு ஆனால் நம்ம அதை மஸ்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஃபிஸ்கல் அண்ட் டாக்ஸிங் ஸ்டாட்யூட்ஸ். இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக். உங்களுக்கு இது வந்து லைக் செக்ரட்டரி பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இதை நீங்க கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த டாக்ஸ்ன்ற ஒரு விஷயம் என்னப்பா, யாராவது ஜென்ரலா சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு புரிஞ்சது ஏதாவது சொல்லுங்க. டாக்ஸ்னா என்னது? Tax means vary. Two types of direct and indirect. இப்போ இது வந்து எதனால இம்போஸ் பண்றாங்க? எதனால இம்போஸ் பண்றாங்கன்னா புரியல. எதனால டாக்ஸ்ன்ற ஒரு விஷயமே வருது இங்க? அதோட பர்பஸ் என்ன? இப்ப டாக்ஸ் மூலமா என்ன நடக்குது? லைக் நீங்க சொல்றதெல்லாம் டாக்ஸ் மணி அவங்க கலெக்ட் பண்ணிட்டு அது மூலமா சொசைட்டிக்கு திருப்பி பண்ணுவாங்க. கரெக்ட். இப்ப டாக்ஸ்ன்றதே வந்து கவர்மெண்டோட ரெவென்யூவா தான் இருக்கு. நம்ம வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஐ மீன் நம்ம சம்பாதிக்கிறத நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம். ஸோ அது இன் ரிட்டர்ன் நமக்கே தான் நமக்கு வரும். இப்போ நம்ம வந்து ரோடு போடுறதாகட்டும், இல்லை முனிசிபாலிட்டியில இருந்து ஏதாவது இந்த குப்பை கூட வைக்கிறதாகட்டும், இல்லை வாட் எவர். இப்போ வந்து இந்த கோவிட் டைம்ல வந்து நிறைய வந்து நமக்கு சானிடேஷன் ஒர்க்ஸ்லாம் பண்ணி கொடுத்தாங்க வீட்டில். ஸோ அதுவாக இருக்கட்டும், இது எல்லாமே இன் ரிட்டர்ன் நமக்கு கவர்மெண்ட் அந்த ஃபண்ட்ஸ் வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ஸுக்கு போகும். இப்போ நம்ம கொடுக்குற டாக்ஸ்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ஸுக்கு போகும். அதெல்லாம் திருப்பி அவங்களுடைய கவர்மெண்ட்டுடைய ஒர்க்ஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. சரிங்களா? இப்போ இதுல வந்து ஒரு சிட்டிசன் அவனோட காசுல இருந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்றான். இப்போ இங்க வந்து இது நம்ம ஸ்ட்ரிக்ட் சென்ஸ் லிட்டரல் ரூல்ல தான் நம்ம இப்ப இந்த டாக்ஸிங் ஸ்டாட்யூட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா இப்ப அதுல நம்ம வந்து நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் கொண்டு வந்து நம்ம வந்து பண்ணோம்னா இது நம்ம சிட்டிசன்ஸ் மேல யார் டாக்ஸ் பேயர்ஸோ அவங்க மேல இன்னும் ஓவர் பர்டனிங்கா தான் அது இருக்கும். அதனால நம்ம லிட்டரல் சென்ஸ்ல தான் நம்ம அதை செக் பண்ணிக்கணும். இப்போ அந்த ஆக்ட் படி இப்போ என்னோட ஏதோ ஒரு இன்கம், அதனால அந்த ஆக்ட் படி அது எனக்கு அப்ளிகபிள் ஆகும், இது டாக்ஸபிள் இன்கம் தான் அப்படின்னா நான் அதுக்கு டாக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும் அந்த ரெக்வயர்ட் ப்ரொவிஷன்ஸ்ல, ஐ மீன் ரெக்வயர்ட் பெர்சன்டேஜ்ல. அப்படி இல்லப்பா இது இந்த இன்கம் எனக்கு இப்போ இந்த அக்ரிகல்ச்சரல் இன்கம்லாம் வந்து எக்ஸாம்டட் இன்கமா, ஸோ இப்போ இந்த இன்கம் வந்து எனக்கு இது அப்ளிகபிள் இல்லை அப்படின்னா நான் வந்து நான் அதை டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. ஏன்னா இது வந்து டாக்ஸ் பேருக்கு இது இன்னும் பேர்டன் தான் ஜாஸ்தி பண்ணும். இங்க நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இதை வச்சு எப்பவுமே வந்து லால இருக்கிற எக்ஸெப்ஷன்ஸை வச்சு தான் வந்து சர்வைவ் ஆவாங்க எல்லாருமே. இப்போ நீங்களே வந்து இப்போ சிஎஸ் இருக்காங்க, இப்போ உங்களோட ரோல் வந்து மேக்ஸிமம் டைம் என்ன இருக்குன்னா டாக்ஸபிள் இன்கம் வந்து கம்மி பண்ணி தர்றது அண்ட் டாக்ஸிங் அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணி தர்றதா தான் இருக்கும் மேக்ஸிமம் டைம்ஸ். சரிங்களா? இப்போ லாயர்ஸ்க்குமே என்ன இருக்குன்னா
ஒரு ஆக்ட்ல இருக்கிற எக்ஸப்ஷன்ஸை எங்கெங்கெல்லாம் ஓட்டை கண்டுபிடிச்சு நம்ம கிளைண்ட்டை காப்பாற்றணும் அப்படின்றது தான் எங்களுடைய இன்டென்ஷனாக இருக்கும். இப்போ இதுல ஒரு இங்க இந்த 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 இன்டர்பிரிட்டேஷன்ல ஒரு டிஃபால்ட்டும் இருக்கும். லைக் இதை வச்சு இதை மிஸ்யூஸும் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது எங்க இருக்குன்னா, இப்போ நம்ம வந்து டாக்ஸபிள் இன்கம்னு ஐ மீன் அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து எக்ஸம்டட்னு சொல்றோம் நம்ம. பட் இப்போ இங்க என்னன்னா, நீங்க பார்த்துருப்பீங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. ஷாருக்கான் இருக்காருல்ல, அவருடைய பொண்ணு வந்து ஆர்கானிக் இண்டஸ்ட்ரிக்கு ஆரம்பிக்கிறதுக்காக நிறைய லேண்டை வந்து வாங்கி போட்டுட்டு ஐ திங்க் சம் 25 crores நினைக்கிறேன். அதுக்கு வந்து டாக்ஸை கட்டக்கூடாதுன்றதுனால அந்த 25 crores அக்ரிகல்ச்சரல் லேண்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அதை வந்து அக்ரிகல்ச்சரல் இன்கம்மா கொண்டு வந்து அது அந்த காசுக்கு அவங்க டாக்ஸ் கட்டலை. சரிங்களா? ஸோ இங்க வந்து இப்போ இந்த ஸ்ட்ரிக்ட் இன்டர்பிரிட்டேஷன்றது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு ஜென்ரலான ஒரு நார்மல் சிட்டிசனுக்கு அது வந்து பேர்டனிங்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான். பட் இந்த இடத்துல இந்த மாதிரி பிக் ஷாட்ஸ் ஆல்ரெடி இப்போ அவங்களுக்கு இந்த டேக்ஸ் பே பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அவங்க வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி எக்ஸப்ஷன்ஸை யூஸ் பண்ணி தப்பிச்சுக்கிறாங்க. அவங்களுடைய லைபிலிட்டிலேருந்து அவங்க வந்து எஸ்கேப் ஆகுறாங்க இங்கெல்லாம். இங்க வந்து ஸோ இங்க அதோடைய ஒழுங்கான பர்பஸ் வந்து சர்வ் ஆகலை என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இது உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்றேன். பட் இது வந்து ஒரு ஜெனரல் ரூல். இது ஒரு ப்ரிசம்ஷன். டாக்ஸிங் ஸ்டாட்யூட்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட் இன்டர்பிரிட்டேஷன்ல தான் எடுத்துக்கணும் அப்படின்றது ஒரு ப்ரிசம்ஷன். ப்ரிசம்ஷன்னா என்ன அப்படின்னா, நம்மளோட லீகல் எய்ட்ஸ்ல நம்ம இன்டர்பிரிட்டேஷன் இதே சாப்டர்ல நம்ம ப்ரீவியஸ் இதில் நம்ம பார்த்தோம். நீங்க இந்த மொத்த சாப்டரையும் படிக்கணும்னா அப்போ நீங்க உங்களுக்கு மொத்தமா படிக்கும்போது இன்னும் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ இது வந்து ஸ்ட்ரிக்ட் இன்டர்பிரிட்டேஷன். இப்போ இந்த கேஸ்ல நம்ம பார்ப்போம். இது ரெண்டும் வந்து உங்களுக்கு இதுல வந்தது, பிரிட்டிஷ் கலோனியல் டைம்ல வந்தது. இவங்களும் இது ஸ்ட்ரிக்ட் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம இந்த பெர்னாண்டஸ் கேஸை நம்ம பார்ப்போம். இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சின்ஸ் எனக்கு வந்து இதுல என்ன சிட்டிசன்ஸை வந்து பேர்டன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டைரக்ட் சென்ஸ்ல அந்த ப்ரொவிஷன் அந்த டாக்ஸபிள் இன்கம்க்கு அட்ராக்ட் ஆச்சுன்னா, அதோடைய இன்கிரீடியன்ஸ் வந்து அதுக்கு அட்ராக்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் அதை வந்து நம்ம டாக்ஸபிள் இன்கம்மா எடுத்துக்கணும். இல்லையா அது வந்து எக்ஸப்டட் இன்கம் மட்டும்தான். நம்ம வந்து இன்னும் 2-3 ரூல்ஸ் எல்லாம் இன்டர்பிரிட்டேஷனை கொண்டு வந்து அந்த இன்கம் வந்து அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதா அப்படின்னா அதுல அந்த செகண்டரி தாட்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நம்ம இப்போ நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? இன்னும் கொஞ்சம் தான், இதை முடிச்சுட்டு நம்ம வந்து பிரேக் எடுத்துக்கலாம் ஒரு 15 minutes. சரிங்களா? டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன்ங்கிற வார்த்தையை நம்ம நிறைய இடத்துல நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னா என்னன்ட்டு, டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் என்னன்ட்டு? டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன்ன்றது எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட், ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட் இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய லைக் ஒரு ஆக்ட் இருக்கு, பட் அதோடைய சபார்டினேட் லெஜிஸ்லேஷன்ஸ் எல்லாமே இந்த ஆக்டுக்குள்ளவே இருக்கணும்னு இல்லை. அந்த ஆக்ட் மூலமா சில அத்தாரிட்டிஸ்க்கு பவர் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து லா மேக்கிங் பவர் இருக்கு. இது இல்லாம பார்லிமெண்ட்டே வந்து சில இடத்துல இந்த அத்தாரிட்டிஸ் அவங்களுடைய ஃபங்க்ஷனிங்காக அவங்களுக்கு சபார்டினேட்டட் லெஜிஸ்லேஷன்ஸ் பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கான இதை அவங்க பாஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து சபார்டினேட் லெஜிஸ்லேஷன்ஸ். இப்போ இந்த சபார்டினேட் லெஜிஸ்லேஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகும். ரூல்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸ், ஆர்டர்ஸ், பைலாஸ் இது எல்லாமே சேர்ந்தா சபார்டினேட் லெஜிஸ்லேஷன்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே டைரக்டா இருக்கிற பாடிஸ் மட்டும் இல்லாம இண்டிபெண்டன்ட் பாடிஸ் இருக்குல்ல. இப்போ வந்து கம்பெனிஸ் ஆக்டை ஃபாலோ பண்ற அதர் இண்டிபெண்டன்ட் பாடி என்னவா இருக்கும்? செபி. ஸோ செபி வந்து அவங்களுக்கான தனி ரூல்ஸை அவங்களே மேக் பண்ணிக்கிறதுக்கான பவர் இருக்கு. ஸோ அதுக்கு பேர் வந்து டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன். ஓகேங்களா?
ஸோ இதுதான் வந்து டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன். இந்த கம்பெனிஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே வந்து கவர்டு தான். இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து நம்ம இன்டர்பிரிட் பண்ணணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஸ்டாட்யூட், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டாட்யூட்ன்றது லெஜிஸ்லேஷன், தட் இஸ் இந்த பார்லிமெண்ட்டே எனாக்ட் பண்ற லாவா இருக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ன்றது will be delegated legislation. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் வந்து உங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதை வந்து லெஜிஸ்லேச்சர் பாஸ் பண்ணியிருப்பாங்க, ஸ்டாட்யூட்ஸை லெஜிஸ்லேச்சர் பாஸ் பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டுத்தையும் வந்து அந்த பர்டிகுலர் மினிஸ்ட்ரியோ இல்லை அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டோ பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது உங்களோட அந்த இன்டென்ட் வேரி ஆகும், அதோடைய பர்பஸ் அவங்களுக்கு வந்து மேபி சம்டைம்ஸ் அவங்களே அதில் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாட்யூட் தான் ப்ரிவைல் ஆகும். ஸ்டாட்யூட்ல இருக்க ப்ரொவிஷன் தான் வந்து ஃபைனலாக டிக்ளேர் ஆகும். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல இருக்கிற ப்ரொவிஷன்ஸை எது வந்து அந்த கான்ட்ரடிக்டிங்காக இருக்கோ அது வந்து வில் பி செட் அசைட். இப்போ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்களா, இது வந்து நம்ம டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் கொண்டு வரோம்னாலே அது வந்து இட் ஷுட் பி ரெட் அலாங் வித் த ஸ்டாட்யூட். அது வந்து அதோடைய பர்பஸை சர்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் வரணும், அப்படிதான் இருக்கணும். இது இண்டிபெண்டா இருக்குதுன்னா அதோடைய யூஸ் அது மொத்தமாக அது வேற நேச்சர் அது. சரிங்களா, அதுதான் இந்த கேஸ் லாலையும் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு ப்ரொவிஷனை வந்து நம்ம பார்க்கணும், ஒரு டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் ஒன்று வருதுன்னா நம்ம ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து it must conform to the provisions of the statute. சரிங்களா, நான் சொன்ன மாதிரி இது வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இதை ஃபெசிலிட்டேட் பண்றதுக்காக தான் இது வரணும். It should be in conformity with the statute. Also இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பாஸ் பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து லெஜிஸ்லேஷன் அந்த பவர்ஸை கொடுத்துக்கணும். நீங்க உங்களுக்கான ரெகுலேஷன்ஸை நீங்களே ஃப்ரேம் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு அத்தாரிட்டியை கொடுக்கணும். அந்த பவர் இருந்தால் மட்டும்தான் அவங்க அதை பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த கேஸ் லால சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், டாக்ட்ரின் ஆஃப் சப்ஸ்டான்ஷியல் கம்ப்ளைண்ட்ஸ். சப்ஸ்டான்ஷியல் கம்ப்ளைண்ட்ஸ்னா என்னன்னா, இப்போ நான் வந்து ஏதோ ஒரு பிரீச் பண்ணிடுறேன்ப்பா, நான் வந்து ஏதோ ஒன்று முழுசா பண்ண முடியல, சரிங்களா, பட் நான் அதை வந்து குட் ஃபெய்த்தில் பண்ணி அதனால ஒழுங்கா முழுசா முடிக்காம போச்சுன்னா அது வந்து இட் ஷுட் பி கன்சிடர்ட் ஆஸ் அ கம்ப்ளீட்டட் ஆப்ளிகேஷனாக தான் எடுத்துக்கணும், லைக் பெர்ஃபார்ம்டு ஆப்ளிகேஷனாக தான் எடுத்துக்கணும். அதாவது நான் வந்து ஏதோ ஒரு ஆக்ட் குட் ஃபெய்த்தில், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் படிக்கிறேன், சின்சியராக படிக்கிறேன். இது வந்து ஒரு மாரல் எக்ஸாம்பிள் தான், லீகலாக ஒரு எக்ஸாம்பிள் கிடையாது. இப்போ நான் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு உண்மையாக நான் வந்து ட்ரை பண்ணுறேன், பட் அது வந்து இப்போ அந்த எக்ஸாம்ல நான் பாஸ் ஆகலை, ஏன்னா வந்து நான் அப் டு த ரெக்குவயர்மெண்ட்ஸ் எனக்கு வரல. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ சிஏ படிக்கிறோம், சிஎஸ்சிஎஸ்சி உங்களுக்கு வந்து அக்ரிகேட் மார்க்ஸ் இருக்கும்ல. இப்போ நான் ஃபுல்லாக ட்ரை பண்ணுறேன், பட் அது அப் டு த ரெக்குவயர்மெண்ட் வரல. ஆனால் இப்போ அதை ரெக்குவயர்மெண்ட்டை மீட் பண்ணல, ஸ்டாச்சுட்டரி ரெக்குவயர்மெண்ட்டை மீட் பண்ணலன்றதுனால நான் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் வந்து அது வந்து வாய்டாகவோ இல்லை லைக் அது வந்து கன்சிடர் பண்ணாமல் போக மாட்டாங்க. நான் பண்ணி அது வந்து குட் ஃபெய்த்தில் பண்ணி அது மீட் ஆகலன்றப்போ இட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் ஐ பெர்ஃபார்ம் தி ஆப்ளிகேஷனாக தான் நான் எடுத்துக்கணும். சரிங்களா, இப்போ நம்ம செக்ஷன் 633 பார்த்தோம், கம்பெனிஸ் ஆக்ட்ல இந்த இதுக்கு பார்த்துருந்தோம். இங்கே பார்த்தோமா, இது எதுக்கு வந்து சோஷியலி பெனிஃபிஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன். இங்கே வந்து இஃப் நான் ப்ரீச்சே பண்ணியிருந்தாலும் நான் என்னுடைய கண்டக்ட் வந்து அது குட் ஃபெய்த்தில் தான் நான் பண்ணியிருக்கேன், நான் இன்டென்ஷனலி ப்ரீச் பண்ணல, நான் பண்ணது அது மிஸ்டேக்கன் ஆகி ப்ரீச்சாக ஆகிடுச்சு அப்படின்றப்போ அதை நான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி தான் நான் எடுத்துக்கணும். லைக் பெர்ஃபார்மன்ஸ் இன் தி சென்ஸ் அதில் வந்து ஒரு லீனியன்சி கொடுக்குறாங்கல்ல, அதில் வந்து அவங்க வந்து அந்த ப்ரீச்சாக கன்சிடர் பண்ணாமல் அதை ஒரு ரிலீஃப் தராங்கல்ல, அது மாதிரி இங்கே வந்து நான் எங்கெல்லாம்
அதை எடுத்துக்கணும். எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாம்பிள்னு பார்க்குறப்போ இதுதான். இப்போ நான் சொன்ன மாடல் எக்ஸாம்பிள் தான். நம்ம இந்த கேஸ் லாவையும் பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் கேஸ் என்ன வருதுன்னா, இந்த இந்த எலெக்ஷன் டைம்ல எல்லா கேண்டிடேட்ஸும் வந்து உங்களுக்கு ஒரு இது கொடுப்பாங்க இல்லையா, பெட்டிஷன் அஃபிடவிட் கொடுப்பாங்க. ஸோ நான் சொல்றது எல்லாமே உண்மை, என் மேலே எந்த கேஸும் இல்லை, நான் இத்தனை வருஷம் இங்கே வந்து இருக்கிறேன், குடியிருக்கிறேன் அப்படிலாம் சொல்லி ஒரு அண்டர்டேக்கிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த பெட்டிஷன்ல ஒரு வார்த்தை யூஸ்வலி யூஸ் பண்ற ஃப்ரேஸ்ல இருந்து இந்த பெட்டிஷனர் வந்து ஒரு ஃப்ரேஸ் வந்து மாற்றி போட்டிருக்காரு. பட் இட் சர்வ்ஸ் அ பர்பஸ். அங்க என்னன்னா, நோ பார்ட் thereof is false அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாரு, இன்ஸ்டெட் ஆஃப் ஐ பிலீவ் டு பி ட்ரூ அப்படின்னு சொல்லி. ஸோ இது மீனிங் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான், பட் யூஸ் பண்ண ஃப்ரேஸ் தான் மாறி இருக்கு. ஸோ இப்போ அவர் குட் ஃபெய்த்ல அந்த பர்பஸை தெரிஞ்சுதான் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. பட் இதனால வந்து இப்போ அவர் வந்து எலெக்ஷன் பெட்டிஷன், இப்போ எலக்டோரல் கமிஷன் வந்து அவங்களுக்குன்னு சில ஃபார்ம்ஸ் வச்சிருக்கோம், ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்ம்ஸ். அதுல வந்து சொல்லியிருக்கிற வார்த்தையை தான் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும். இது வந்து ஷேல்ன்ற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இதுல தான் மேண்டேட்டரியா பண்ணணுன்ற ஒரு இதுல தான் வரும். பட் அவர் வந்து இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணிட்டாரு, பட் இட் சர்வ்ஸ் தி சேம் பர்பஸ் ஆஸ் விச் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இதை நான் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் சப்ஸ்டான்ஷியல் கம்ப்ளைண்ட்ஸ் தான் பண்ணியிருக்கேன் இங்க. சரிங்களா? ஃபுல் கம்ப்ளைண்ட்ஸ் நான் பண்ணலை. ஏன்னா இது நம்ம இதையே யூஸ் பண்ணியிருந்தேன்னா நான் ஃபுல் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். நான் இங்கே மாற்றி போட்டிருக்கேன். நான் இதை பண்ணியிருக்கிறதுனால என்னோட பெட்டிஷன் வந்து ரிஜெக்ட்லாம் ஆகக்கூடாதுங்க. நான் வந்து இட் ஷுட் பி கன்சிடர்ட் as I perform the obligation to its fullest. சரிங்களா? ஸோ இது கன்சிடரபிள் தான் அப்படின்னு இந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டாக்ட்ரின் ஆஃப் இம்பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது இப்போ நான் ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள என்டர் ஆகுறேன், இல்லை என்னோட ஒரு ஆக்ட்ல ஸ்டாச்சுரியா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கு. சரிங்களா? இப்போ அது என்னால் பண்ண முடியல, அது நானா இன்னும் அவாய்ட் பண்ணல, ஒமிட் பண்ணல, அது சுச்சுவேஷனே அது பண்ண முடியாதபடிக்கு எதுவும் ஆயிடுது. அப்போ அது என் மேல தப்பு இல்லை, என்ன நான் வந்து அதுக்கு லைபிளே ஆக மாட்டேன் போதுக்கு. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கான்ட்ராக்ட்ஸ்ல தான் வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் சொல்றேன், ஒரு கிளாஸ் ஒன்று ஆட் பண்ணுவோம், ஃபோர்ஸ் மெஜூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பர்பஸ்க்குன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த கான்ட்ராக்டை பெர்ஃபார்ம் பண்ண முடியாதபடிக்கு ஏதாவது சுச்சுவேஷன் ஃபியூச்சர்ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்குது. இப்போ நான் வந்து இப்போ சிவனேஷ்க்கு வந்து இப்போ இந்த டேட்ஸ்ல நான் கூட்ஸ் சப்ளை பண்றேன் அப்படின்ட்டு நான் வந்து அக்ரி பண்ணியிருக்கேன். நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள என்டர் ஆகியிருக்கோம். பட் அந்த பர்டிகுலர் டேட்ல வந்து இப்போ இங்க வந்து ஃப்ளட் வந்துருச்சு, இல்லை இப்போ இந்த வயநாடுல வந்துருக்கு பார்த்தீங்களா லேண்ட்ஸ்லைட், இந்த மாதிரி பெர்ஃபார்மே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய டிசாஸ்டர் நடக்குது. இல்லை இந்த COVID-19 மாதிரி ஒரு யாருக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதபடிக்கு ஏதோ ஒன்று நடக்குது. அப்படி ஏதாவது நடக்குதுன்னா, லைக் நேச்சுரல் டிசாஸ்டர் மட்டும்தான் இல்லை, எது வேணாலும் நடக்கலாம். இப்போ ஸ்டேட்டே வந்து திடீர்னு ஏதாவது ஒரு லைக் எக்ஸ்ட்ராடினரி ஈவென்ட். ஆமா எக்ஸ்ட்ராடினரி. ஆமா கரெக்ட். இப்போ ஸ்டேட்டே வந்து சம்டைம்ஸ் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிடுவாங்க. லைக் அது ஏதாவது அவங்களுடைய பீஸ்ஃபுல்னஸ்க்கு ஏதாவது ஆபத்து வருதுன்னு சொல்லி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிடுவாங்க. இல்லை இப்போ இந்த டிமானிட்டைசேஷன்லாம் நடந்தது பார்த்தீங்களா, திடீர்னு பார்த்தீங்கன்னா காசு வந்து நமக்கு 500 நோட்ஸ்லாம் செல்லாது, 1000 rupees நோட்ஸ்லாம் செல்லாதுன்னு சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி ஏதாவது முக்கியமான எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் நடக்குதுன்னா அங்கே நான் வந்து ஐ வில் பி செட் ஃப்ரீ ஃப்ரம் த ஆப்ளிகேஷன். நான் அதை பண்ண முடியாமல் போகிறதுனால நான் வந்து அதுக்கு லைபிள் கிடையாது. சரிங்களா? அதுதான் நம்ம இங்கே பார்க்கணும், இந்த டாக்டரின்ல சொல்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் ஆக்டில் 32 செக்ஷன் 32ல நீங்கள் பார்ப்பீங்க. அதில் வந்துட்டு கண்டிஞ்சன்ட் ஆக்ட் பார்க்கணும். லைக் நம்ம இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதில் தான் இந்த இப்போ நான் சொன்ன விஷயம் ஃபோர்ஸ் மெஜூர்ன்றதுலாம் கவர் ஆகும். சரிங்களா? இந்த கேஸ் லாலையும் அதுதான் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் அதை படித்து பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரிக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பீனல் ஸ்டாட்யூட்ஸ். ஸோ இப்போ நான் என்ன சொன்னோம், ஸ்ட்ரிக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா லிட்டரலி கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த ஆக்டில் நம்ம சொன்னது நமக்கு அப்ளிகபிள் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம அதுக்கு லைபிள்.
மற்றபடி நம்மளாம் வந்து செகண்ட் தேர்டு இன்டர்பிரிட்டேஷன்லாம் கொண்டு வரக்கூடாது. வித் ரெஸ்பெக்ட் இது ஒன்று வந்து பீனல் ஒன்று வந்து டாக்ஸ் ஸ்டாட்யூட்ஸ்க்கு, செகண்ட் வந்து பீனல் ஸ்டாட்யூட்ஸ்க்கு. இப்போ நம்ம வந்து பிகினிங்கில் வந்து நம்ம எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோலான்ட்டு ஒன்று பார்த்தோம். நம்ம வந்து ப்ராஸ்பெக்டிவ் அண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்ளிகேஷனில் எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோலான்னு ஒன்று பார்த்தோம். இப்போ நான் அதை எடுக்கிறேன். அந்த ப்ரொவிஷன் வரையே சொன்னால் உங்களுக்கு இன்னும் புரியும். உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? நான் பேசுறது பிரேக்கேஜ் இல்லாம கேக்குதுங்களா? ஸ்கிரீன் இப்போ ஷேர் ஆகல, பேசுறது கரெக்டா கேக்குது. எஸ் மேம். இப்போ ஷேர் ஆகுதா இப்போ? எஸ். ஓகே. இப்போ இந்த ப்ரொவிஷன் பாருங்க. No person shall be convicted of any offense except for the violation of law in force at the time of the commission of the act charged as an offense, nor be subjected to a penalty greater than that which might have been inflicted under the law in force at the time of the commission of the offense. அதாவது நான் இன்னைக்கு ஏதோ ஒரு அஃபென்ஸ் பண்ணிட்டேன், சரிங்களா? இன்னைக்கு தான் நான் பண்ணியிருக்கேன் அதை. ஸோ இன்னைக்கு என்ன சார்ஜ் பண்றாங்க. இந்த சார்ஜ் பண்ற டைம்ல என் மேல லா படி என்ன எனக்கு லைபிலிட்டியோ அதுக்கு மட்டும்தான் நான் ரெஸ்பான்சிபிள், சரிங்களா? இப்போ நாளைக்கே வந்து அதுல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. இப்போ நான் இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு நான் வந்து ஒரு அஃபென்ஸ் பண்ணேன், திருடிட்டேன். இப்போ அந்த திருடுறதுக்கு 3 வருஷம்னா இப்போ வந்து இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான இந்த டேட்டுக்கு வரைக்கும் அதுக்கான அஃபென்ஸ்க்கான இது இம்ப்ரெசன்மெண்ட் பீரியடு. ஆனால் எல்லா டைமும் உங்களுக்கு ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் 3 வருஷம் கொடுக்க மாட்டாங்க. இதில் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதை நம்ம சிஆர்பிசியில் பார்க்கலாம். பட் இப்போ இந்த 3 வருஷம்ன்றது டைம் பீரியடு. நாளைக்கு வந்து அது ஒரு 10 வருஷம் சொல்லி அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெரி நெக்ஸ்ட் டேவே பண்ணுறாங்கன்னா கூட நான் வந்து இன்னைக்கு தான் அந்த அஃபென்ஸை பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதுக்கு மட்டும் அந்த 3 இயர்ஸ் பீரியடுக்கு மட்டும்தான் நான் அப்ளிகபிள், சரிங்களா? அதுதான் இந்த எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோலா அப்படின்னு சொல்றது. இப்போ நாளைக்கே வந்து இது வந்து அதோடைய அந்த கவரேஜோ இல்லை அதோடைய இம்ப்ரெசன்மெண்ட் டைமோ வந்து அது ஹியூஜ் ஆகுது அப்படின்னா அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் கிடையாது அப்படின்னா. வாட் அபவுட் கம்மி ஆயிடுச்சுனா மேம்? இப்போ 3 இயர்ஸ் இது வந்து கம்மி பண்ணி 2 இயர்ஸ் ஆகுதுன்னா அதுக்கும் வந்து நான் வந்து ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஓகே, நீங்க 3 இயர்ஸ்க்கு தான் அதுதான். ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ராஸ்பெக்டிவ் சென்ஸ்ல தான் பார்க்கணும். அந்த டேட்ல எது அப்ளிகபிளோ அதுதான். இப்போ நான் நாளைக்கு இப்போ வரப்போற அமெண்ட்மெண்ட் வந்து நான் முன்னாடி நாள் இருந்த அஃபென்ஸ்க்கும் சேர்த்துலாம் அதை கணக்கு பண்ணிக்க கூடாது, ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா. இது வந்து இங்க ஏன் இதை கொண்டு வராங்க அப்படின்னா இந்த இன்டர்பிரிட்டேஷன்ல இப்போ இந்த பீனல் ஸ்டாட்யூட்ஸோட பர்பஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்களை வந்து பனிஷ் பண்ணணுமோ இல்லை வந்து உங்களை கண்டிப்பா சஃபர் பண்ண வைக்கணும்ன்றதுதான் அதோட இன்டென்ஷன் கிடையாது. உங்களையே திருத்தணும் அப்படின்றதுதான் வந்து அதோட இன்டென்ஷன். ரீஹேப் பண்ணணும்ன்றதுதான், சரிங்களா? அப்படி பாக்குறப்போ உங்களை கான்ஸ்டன்டா உங்களை வந்து பிரச்சனை உங்களை இன்னும் பர்டன் பண்ற விஷயத்தெல்லாம் பீனல் ஸ்டாட்யூட்ஸ் கொண்டு வர மாட்டாங்க. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் வந்து ஸ்ட்ரிக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதை, சரிங்களா? இப்போ இந்த இது பாருங்க, நான் இந்த கேஸ்ல வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது ஏன் இந்த இடத்துல இப்படி வந்திருக்குன்றத நம்ம ஒரு தனி ஒரு நம்ம கேஸ் லாஸ்க்கு டெடிகேட்டடா செஷன்ஸ் வைப்போம்ல, அதுல நம்ம இதை கண்டிப்பா நான் உங்களுக்கு ஃபுல் ஃபேக்ட்ஸோட நான் சொல்றேன். செக்ஷன் 138 ஆஃப் த ஆக்ட் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பீனல் ப்ரொவிஷன்.
செக்ஷன் 138 ஆஃப் த ஆக்ட் வந்து இதை ஒரு நிமிஷம். ஓகே, இந்த செக்ஷன் 138 ஆஃப் த ஆக்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னா, இங்க அவங்க ஆக்ட்ன்றத வந்து முதல்ல எதை சொல்லியிருக்காங்கன்னா, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து உங்களுக்கு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் வந்து உங்களுக்கு அதுக்கு பீனல் ப்ரொவிஷன்ஸும் இருக்கு, தட் இஸ் இம்ப்ரிசன்மெண்ட்டும் இருக்கு, இல்லை காம்பன்சேஷனும் நீங்கள் வாங்கலாம். ரெண்டு சிவில் அண்ட் கிரிமினல் கேஸ் பேரலாம் நம்ம ஃபைல் பண்ணலாம் இந்த டிஸானர் ஆஃப் செக்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த இடத்துல if two possible and reasonable constructions can be put on the said provision of the court should lean towards that construction which would exempt the subject from the penalty rather than the one which would impose penalty. சரிங்களா? இப்போ 2-3 கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வருது. இந்த இன்டர்பிரிட்டேஷன்ல பார்த்தா அவங்க வந்து they will be liable to penalty. இந்த இன்டர்பிரிட்டேஷன்ல பார்த்தா அவங்க வந்து they will be exempted from penalty. அந்த மாதிரி 2-3 இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வருதுன்னா எது வந்து லீனியன்ட்டோ அதுதான் நம்ம வந்து கோர்ட் வந்து சஜஸ்ட் பண்ணணும். இதுவும் அதில் நிறைய ஃபேக்டர்ஸும் இருக்கு. இப்போ வந்து அந்த பர்டிகுலர் அக்யூஸ்டு வந்து அதில் ஃபர்ஸ்ட் டைம் கமிட் பண்ணியிருக்காங்க, இல்லை அவங்களோட சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி பண்ணுறதுக்கு விட்டுருச்சு, அவங்க குட் ஃபெய்த்தில் பண்ணி அப்படி ஆயிடுச்சு, அதை மாதிரினா அவங்க வந்து இந்த எது வந்து பெனால்ட்டி இம்போஸ் பண்ணலையோ அதை பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்களோட மென்ஸ்ரியா லைக் பேட் இன்டென்ஷனில் தான் அவங்க அதை பண்ணியிருக்காங்க, இது வந்து முதல் டைம் இல்லை, இது மாதிரி நிறைய டைம் பண்ணியிருக்காங்க, அவங்க வேணும்னே பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுதுன்னா அப்போது அவங்க வந்து பெனால்ட்டி இம்போஸ் பண்ணுவாங்க. இல்லை பெனால்ட்டியோ இல்லை விச் எவர் அவங்களுக்கு சூட்டபிள்னு கோர்ட் நினைக்குதோ அதை அவங்க பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து ஸ்ட்ரிக்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் பீனல் ஸ்டாட்யூட்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இன்டர்பிரிட்டேஷன் எப்படிலாம் பண்ணணுன்றதை மட்டும் நம்ம பார்த்தோம். இப்போது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஜென்ரல் க்ளாசஸ் ஆக்ட். நீங்கள் வந்து இப்போ ஒரு பிரேக் போயிட்டு வரீங்களா, ஒரு 15 மினிட்ஸு நம்ம போயிட்டு வந்த பிறகு ஜென்ரல் க்ளாசஸ் ஆக்ட் நம்ம முடிச்சிடலாம். இது வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு லென்த்தியாக போகாது. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த ஜென்ரல் இன்டர்பிரிட்டேஷன் அளவுக்கு போகாது. இது நம்ம ஒரு 30 மினிட்ஸ்லேயே நம்ம முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் இப்போ ஒரு பிரேக் போயிட்டு வரீங்களா, ஒரு 15 மினிட்ஸ் போயிட்டு வரீங்களா? இப்போ டைம் என்ன ஆகுது? ஓகே மேம். இப்போ நீங்கள் வந்து 10:40 10:40 நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10:55க்கு ஜாயின் பண்ண பாருங்க. நம்ம மேக்ஸிமம் 11:30க்குலாம் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே மேம். சரிப்பா. ஓகே மேம், தேங்க்யூ. தேங்க்யூப்பா. தேங்க்யூ.
ஜீபிகா சாரி இவங்க ஷாலினி வந்து ஜாயின் பண்றாங்களா? ஜாயின் பண்ணுவாங்க. ஓகே. மேம் சொல்லுங்க ஜீபிகா. அவர் ஜாயின் பண்றப்ப ஜாயின் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணுறத ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி ஓகே. ஓகேப்பா. இப்போ ஜென்ரல் க்ளாஸஸ் ஆக்ட் பார்க்கலாம். ஜென்ரல் க்ளாஸஸ் ஆக்ட்ன்றது வந்து பேசிக்காக லாவோட ஒரு டிக்ஷனரின்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் இந்த ஸ்டாட்யூட்ஸ்க்கான ஒரு டிக்ஷனரி. இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாட்யூட்ஸ்லேயே வந்து எல்லா ஸ்டாட்யூட்ஸ்லையும் வந்து டெஃபினேஷன்ஸ் இருக்கும். இப்போ இந்த வார்த்தைக்கு அந்த த்ரூ அவுட் அந்த ஆக்டில் அந்த வார்த்தை வரும், டெஃபினேஷன்ஸ் இருக்கும் அந்த ஆக்டுக்கு, ஐ மீன் அந்த வார்த்தைக்கு. சப்போஸ் அந்த வார்த்தை இப்போ நமக்கு எந்த வார்த்தைக்கு நமக்கு மீனிங் தெரியணுமோ அந்த வார்த்தைக்கு டெஃபினேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து உடனே ரெஃபர் பண்ண வேண்டியது ஜென்ரல் க்ளாஸஸ் ஆக்ட் தான். அந்த ஜென்ரல் க்ளாஸஸ் ஆக்ட்லேயும் செக்ஷன் 3 இருக்கும், அதுதான் வந்து டெஃபினிஷன் க்ளாஸ். லைக் எல்லா வார்த்தைக்குமே அதில் வந்து மேக்ஸிமம் எல்லா வார்த்தைக்குமே வந்து அதில் மீனிங் இருக்கும், சரிங்களா? ஐ மீன் டெஃபினிஷன் இருக்கும், நம்ம அதை தான் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஜெனரல் க்ளாஸஸ் ஆக்ட் வந்து எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு கன்சாலிடேட்டட் ஆக்ட் தான். ஃபஸ்ட்டு வந்து பிரிட்டிஷ் கலோனியலில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு இன்டர்பிரிட்டேஷன் ஆக்ட்ன்ட்டு 1850 கொண்டு வராங்க. அண்ட் அடுத்தது வந்து ஜென்ரல் க்ளாஸஸ் ஆக்டாக மாறுது 1868. தென் இங்கே 1868 வரக்கூடாது, 1887 வரணும், இங்கே பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது. ஸோ இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆக்டை ரெண்டாக மாற்றுறாங்க. அந்த ரெண்டு ஆக்டோடைய கன்சாலிடேஷன் தான் இப்போ நம்ம ப்ரெசென்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க 1897 ஆக்ட். இதுதான் இப்போ வரைக்கும் இருக்குது. இதில் எந்த லைக் இது வந்து பிரிட்டிஷ் கலோனியல்லே பண்ண ஆக்ட். நம்ம படிச்சிருக்கோம் சோர்சஸ் ஆஃப் லாவில். நம்ம அந்த டைம்லேருந்தே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்த லா எதுனாலும் நமக்கு அப்ளிகபிள் தான், சரிங்களா? அப்படி நம்ம பார்த்தா இப்போ வந்து அமெண்ட்மெண்ட் வந்துருச்சு ஐபிசிக்கு, சிஆர்பிசிக்கெலாம். மற்றபடி இதெல்லாம் அவங்க கொண்டு வந்தது தான். கான்ட்ராக்ட்ஸ் ஆக்டுமே அவங்க கொண்டு வந்தது தான், பிரிட்டிஷர்ஸ் கொண்டு வந்தது தான். இப்போது எதனால இந்த ஜென்ரல் க்ளாஸஸ் ஆக்ட் நமக்கு தேவை அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து இன்டர்பிரிட்டேஷன்ன்றதுக்கு வந்து நம்ம நிறைய இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிரின்சிபிள்ஸாக பார்த்தோம். இவ்வளோ நேரம் நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம மொத்தமாக பிரின்சிபல்ஸ்ன்றது ஒரு விதமான எப்படி சொல்ல லைக் அன்ரிட்டன் ரூல்ஸ், சரிங்களா? அவங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும்ல, இந்த இப்படிலாம் இந்த இதுதான் அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்கான அன்ரிட்டன் ரூல்ஸாக தான் இருந்து பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது இதுக்கு ஒரு ஆக்டே இருக்குது. இதை வந்து இதுக்கு இந்த மீனிங்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆக்டே இருக்குது இதுக்கு. இது வந்து ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு டெஃபினிஷன்ஸ் மட்டும்தான். இதில் உங்களுக்கு மொத்தமாக அந்த ஒரு ஆக்டை புரிஞ்சுக்கிற மாதிரிலாம் இருக்காது, வார்த்தைகளுக்கான அர்த்தம் மட்டும்தான் இருக்கும் இதில். இப்போது இந்த ப்ரெசன்ட் ஜென்ரல் க்ளாஸஸ் ஆக்ட் 1897 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் அப்ளிகபிள்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ
இந்தியன் பார்லிமெண்ட் இப்போ ப்ரெசன்ட் டைம்ல ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஐ மீன் ஆஃப்டர் நம்ம ரிப்பப்ளிக் நேஷனுக்கான ஆனதுக்கு அப்புறமா கொண்டு வந்த ஆக்டுக்கும் நம்ம அப்ளிகபிள், இந்த ஜெனரல் கிளாசஸ் ஆக்ட் அப்ளிகபிள் தான். அடுத்து வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுலேருந்து நமக்கு கான்ஸ்டியூஷன் கொண்டு வர வரைக்கும் ஒரு டைம் வந்து பார்த்தீங்களா, ரிப்பப்ளிக் நேஷன் ஆகிறதுக்கு வரைக்கும் அந்த டைம்ல பாஸ் பண்ண லெஜிஸ்லேச்சருக்கும் வந்து இந்த ஜெனரல் ப்ராசஸ் ஆக்ட் அப்ளிகபிள் தான். ஆல்சோ நமக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கும் முன்னாடி